நாராயண 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 சதா நிரந்தர ஹரி குணகா நாராயண 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 गोपिका जीवनस्मरणम् தசமஸ்ய விஷுத்தானாம் நவானாம் இஹ லக்ஷணம் அப்படின்னு பாகவதத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. பத்து புராண லக்ஷணங்களை சொல்லி பத்தாவது லக்ஷணத்துக்காக பத்தாவது லக்ஷணத்தை அடையிறதுக்கு நம்மளை சுத்தி பண்ணிக்கிறதுக்காக மிச்சம் 9 அப்படின்னு அர்த்தம். ஆனால் கிருஷ்ணன் கதை தசமஸ்கந்தமாக இருக்கிறதுனால இது வரைக்கும் 9 ஸ்கந்தங்களை நம்மளும் பார்த்துட்டு வந்ததுனால இந்த 10வது ஸ்கந்தத்தை கேட்கறதுக்காகத்தான் இதுவரைக்கும் பாகவதம் நம்மளும் கேட்டுண்டு வந்திருக்கோம். கிருஷ்ண கதையோடு ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா பரீட்சித்துக்கு கிருஷ்ணன்னா பரம பிராணன். அப்படி இருக்க ஸ்ரீசுகர் கடைசியில் வைக்கிறார் தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தமாக வச்சு. அது வரைக்கும் இந்த கதை அந்த கதை அப்படின்னு ஊர்கதைகளெல்லாம் சொல்லி ராமாவதாரத்தையும் முடித்து அதுக்கப்புறமா மெதுவாக கிருஷ்ணன் கதைக்கு பிரவேசம் பண்ணுறாருன்னா தசமஸ்ய விஷுத்தியார்த்தம் நவானாமிக லக்ஷணம். இவ்வளோ நாள் கேட்டோமே, அதனால் நம்மளுடைய சித்தமானது சுத்தமாகி பகவானுடைய கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்கறதுக்கு இப்போ தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மேலே கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை துவங்குவோம். பரீட்சித் மகாராஜா சுகர்கிட்ட கேட்குறான், கிருஷ்ணங்கதையை சொல்லுங்கோ கிருஷ்ணங்கதையை சொல்லுங்கோன்னா. வேணா என்னமோ சொல்லிட்டு இருக்கேளே, நானும் கேட்டுருந்தான் இருந்தேன், பொறுமையாக கேட்டுருந்தேன். யாரோ ராஜாக்கள்லாம் சொன்னேள், மன்வந்தனங்கள்லாம் சொன்னேள், இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், கேட்கல. பாவம் பரீட்சித் எல்லாத்தையும் கேட்டார். எல்லாத்தையும் சொன்னேன், நீங்களும் கிருஷ்ணங்கதை சொல்லுவேள் கிருஷ்ணங்கதை சொல்லுவேள்னு காத்துட்டுருக்கேன். எப்போ சொல்ல போறீர் கிருஷ்ணங்கதையை அப்படின்னு உடனே சுகர் பார்க்குறார். எந்த கிருஷ்ணன் அப்படின்னார். எந்த கிருஷ்ணனா? ஆமாம், 4 கிருஷ்ணன் இருக்கான்னா பகவான். இந்த சுகர் 4 கிருஷ்ணனா? கிருஷ்ணத்வைபாயனோ வியாசா. வியாசருக்கு கிருஷ்ணன் பேர். அந்த ஊரில் யாரெல்லாம் கருப்பாக இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ணன் பேர் வச்சான்னு வச்சுக்கோங்க. அது வேறு விஷயம். கிருஷ்ணத்வைபாயனருங்கிறவர் வியாசர். கிருஷ்ணோ அஸ்திரி அப்படின்னு வரும். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன்னு பேர் உண்டு. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன்னு பேர் உண்டு. கிருஷ்ணா அப்படின்னு திரௌபதிக்கும் பேருண்டு. வியாசருடைய சரித்திரம் சொல்லட்டுமா? உங்கள் தாத்தா அர்ஜுனுடைய சரித்திரத்தை சொல்லட்டுமா? உங்கள் பெரிய பாட்டி திரௌபதியினுடைய கதையை சொல்லணுமான்னா, ஐயோ திருப்பி இதை ஆரம்பிச்சிடாதீரும். பிதாமஹமே சமரே அமரஞ்சை தேவவ்ரதாதி அதிரதைஸ்திமிங்கிளைः துரத்யயம் கௌரவ சைன்யசாகரம் கிருத்வா தரன் வத்சபதம் ஸ்மயத்ப்ளவாः தரௌன்யஸ்திர விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம். जुगोपकुक्षिं गतात् चक्रो मातुश्च मे यशरणं गतायाः. எந்த கிருஷ்ணன்னு கேட்குறீங்களே, எந்த கிருஷ்ணனுடைய சகாயத்தை கொண்டு என்னுடைய தாத்தாமார்கள் பாண்டவர்கள் குருக்ஷேத்திரங்கிற பெரிய சமுத்திரத்தை துரோணர் பீஷ்மர் போன்ற திமிங்கலங்களெல்லாம்
வசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய சமுத்திரத்தை ஒரு கோவத்ச பதத்தை தாண்டுற மாதிரி ஒரு மாட்டு குழம்பு, அது எவ்வளோ துணுண்டுக்கு ஒரு டிப்ரெஷன் காஸ் பண்ணுமே, அதை தாண்டுற மாதிரி எலிஷா தாண்டினத்துக்கு காரணமான கண்ணன். அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்தினால இந்த சின்ன பிஞ்சு உடம்பானது என்னோடது அழியும் தருவாயில் எந்த கண்ணன் வந்து எங்கள் அம்மா சரணாகதி பண்ணாள் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னை காப்பாற்றினானோ அந்த கண்ணன். எல்லாத்தையும் விட வீர்யாணி தஸ்யா கில தேகபாஜா அந்தர்பஹி புருஷ கால ரூபைஹி பிரயச்சதோ மிருத்யும் உதாமிருதம் ச மாயா மனுஷ்யஸ்வ வதஸ்வ வித்வன். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியாக இருந்துண்டு உள்ளுக்குள்ள புருஷனாகவும் வெளியில காலரூபனாகவும் உள்ளிருந்து அமிர்தத்துவத்தையும் வெளியிலிருந்து மிருத்தியையும் தந்துருக்கக்கூடிய காலமும் புருஷனுமான பகவானை, அந்த கண்ணனை, அந்த கிருஷ்ணனுடைய கதையை சொல்லுவீர்களாக. அந்த கிருஷ்ணன் கதையை சொல்லுவோம். உடனே சுகர் ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணன் கதையை சொல்ல போறார். சொல்றேன்னார். அதர்மத்தினுடைய பாரத்தை தாங்காம பூமாதேவி கோவடிவம் எடுத்துண்டு பிரம்மலோகம் போய் பிரம்மா கிட்ட அழுதாளாம், முறையிட்டாளாம். அதை கேட்டுட்டு பிரம்மா சொன்னாராம், உன்னை உத்தாரம் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது, பகவான் ஒருவரால் தான் முடியும்னு சொல்லி க்ஷீராப்தி பார்க்கடலுக்கு போனாளாம். அங்கே போய் எல்லாருமா நின்றுண்டு புருஷ சூக்தத்தை சொல்லி பகவானை பிரார்த்திச்சுண்டு நிற்க பிரம்மாவுக்கு மாத்திரமாக கேட்கக்கூடிய ஒரு குரலில் பகவான் சில சங்கீதங்களை கூறினார். அதை கேட்ட உடனே பிரம்மாவும் தேவர்களெல்லாம் பார்த்து பகவான் அவதாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை பண்ணிவிட்டான். யாதவர்களாக கோபாலர்களாக நீங்கள் எல்லாரும் போய் பிறப்பீர்களாக, மதுரையிலையும் விரஜத்திலையும் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிற தேசங்கள் எல்லாம் போய் பிறங்கோ அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டார் பிரம்மா. பூமாதேவியை பார்த்து சொன்னார், அம்மா நீ பண்ண புண்ணியம் திருப்பியும் அந்த பகவான் உன் மேலே தன் பாதங்களை வைத்து நடந்து லீலைகளெல்லாம் செய்ய போகிறாருமா. நீ கோ வடிவத்தில் வந்தே இல்லையா, ஒரு பசுவின் ரூபத்தில் தானே நீ வந்த. உன்னை பார்த்துக்கிறதுக்காக அவன் கோபாலனாக வருவான். எப்போ நீ கோரூபத்தில் வந்தியோ உன்னை காப்பாற்றுறதுக்கு அவனும் கோபாலனாக வருவான்னு பகவானுடைய லீலை சங்கல்பம். அது இப்போ யானை மாதிரி வந்தால் யானைப்பாகனா வந்திருப்பானா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் யானைப்பாகன் கோபாலன்னு சொல்ல மாட்டோம், கஜபாலா கஜபாலான்னு பஜனை எல்லாம் பாடியிருப்போம். ஆனால் இவள் கோரூபம் எடுத்துட்டு வந்தபடினாலே அவனும் கோபாலனாக அவதாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காம்மா. என்ன ஒரு பாக்கியம், உன்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கேருந்து கிளம்பினா. அதுக்கு ஏற்ப எல்லாரும் அவாவா அவதாரங்களை பண்ணினாலாம். எப்படி ஸ்ரீராம அவதாரத்தில் எல்லாரும் தேவர்கள் எல்லாம் வானர ரூபங்களை எடுத்துட்டு வந்தாலோ அந்த மாதிரி இங்கேயுமே எல்லாரும் அவாவா ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு வரா. யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கிருஷ்ணாவதாரத்தில் கிடையாது. ராமாவதாரத்திலேயாவது உண்டு, ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்தில் கிடையாது. பாண்டவாள் எல்லாரும் மாத்திரம் பற்றி தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஏன்னா தகதகதகன்னு பெரிய சூரியன் போல் அந்த கிருஷ்ணன் உதிக்கும் பொழுது மிச்ச தாரகைகள்லாம் மங்கி போயிடுது. பிதரம் ரோஜயாமாச அப்படின்னு பகவான் தசரதனை பார்த்து இவனை நான் தந்தையாக வரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ராமாயணத்தில். இங்கேயோ நான் வசுதேவன் அப்படிங்கிற ஒரு பரம பாகவதர் அவரை அப்பாவாக தேர்ந்தெடுத்துட்டார் பகவான். மதுரா அப்படிங்கிற ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் யாதவாள்லாம் ஆண்டுன்னு வந்துட்டுருக்கா. அந்தகர்கள், விஷ்ணிகள், போஜர்கள் அப்படிங்கிற பலவிதமான சின்ன சின்ன கிங்டம்ஸ் அவாள்லாம் சேர்ந்து ட்ரைப்ஸ் அவாள்லாம் யாதவா ட்ரைப்ஸ். அது எல்லாருக்கும் உக்ரசேனருங்கிறவர் தான் ராஜா. உக்ரசேவருடைய தம்பி தேவகன் அப்படின்னு பேர். அந்த தேவகனுக்கு ஒரு புத்திரி தேவகி அப்படின்னு பேர். அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம். அந்த கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் நடந்து அன்றைக்கி சாயங்காலம் ரிசப்ஷன் மாதிரி
ஊர் வழியாக ஊர் வீதியாக அவளை கூட்டிகிட்டு வரா, புறப்பாடு மாதிரி கூட்டிகிட்டு வரா. ஒரு அழகான சேரியட் ரதம் அதை நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கு. கம்சன் அப்படிங்கிறவன் உக்ரசேனனுடைய பிள்ளை. அந்த கம்சனே அந்த ரதத்தை ஓட்டிண்டு வரான், சாரத்தியம் பண்ணிட்டு வரான். அவன் தங்க மேலே கொள்ள பிரியங் அப்படிங்கிறதுனால என் தங்கைக்கு யாரோ சாரத்தியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவன் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். இங்கேருந்து வந்தான் கம்சன், டே இறங்கடா, நீங்களாம் இறங்குங்கடா, நான் ஓட்டுவேன். என் தங்கைக்கு அவ்வளோ பாசம், பிச்சுண்டு போகிறது. அதனால இவன் தங்கைக்கு இவன் ஓட்டுறானா. ரத்தத்தை எடுத்துண்டு, தேவகி ஏறி உட்காந்துக்கோ, மாப்பிள்ளை வருங்கோ, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறான். அப்படியே கிளம்பிட்டு போயிட்டே இருக்கச்சு என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு அசரீரி ஒன்று கேட்குறதாம். அபுத அப்படிங்கிறதா முட்டாளே அப்படின்னு சொல்லித்தான். ஒரு அசரீரி ஆகாசவாணி முட்டாளேன்னு தான் யாரும் திரும்பி பார்க்கல. இவன் மொத்தம் தான் என்னன்னு திரும்பி பார்த்தானா, ஆகாசத்தை பார்த்து என்னதுன்னு கேட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு தான் அந்த வாணின்னு. அது சொல்லித்தான், நீ யாரை கூட்டிட்டு போறியோ அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னை அழிக்கும் அப்படின்னு. அவளுடைய 8வது கர்ப்பம் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அஷ்டமோ கர்ப்பேன்னு குழந்தைன்னு சொல்லலை, கர்ப்பம் அப்படின்ட்டு. அது ஒரு ப்ளே பண்ணுறது. அது நேர ஸ்பஷ்டமாக சொல்லலாமா, பரோக்ஷ பிரியாகி வை தேவாஹ அப்படின்னு. தேவர்கள்லாம் நேரம் எல்லாம் சொல்ல மாட்டாளாம், அப்படி சுற்றி வலிச்சு பேசுவாளாம். அதனால நீ யாரை கொண்டு போறியோ அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னை அழிக்கும் அப்படின்னு. உடனே நிறுத்தினானாம் ரதத்தை, இறங்கினானாம், வாழை உருவினானா, இப்போவே அவளை கொன்னுடுறேன், அவளை கொன்னுட்டா அவளுக்கு ஒரு கர்ப்பம் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு கொல்ல முனைந்தான். அப்போ வசுதேவருங்கிற தர்மாத்மா அவன் கையை பிடிச்சி நிறுத்தி, இப்படி பண்ணாதேப்பா, உனக்கு அபகீர்த்தி ஏற்படும், யாராக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் போய்த்தான் தீரணும். உடம்புங்கிறது எப்போ பிறந்ததோ அப்போ போய்த்தானே தீரணும், என்னைக்கோ தானே போக போகிற, அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ கொல்ல போகிறேன்? கொல்லாதே. நீ ஒரு ஆண்மகன், நீ ராஜாவாக போகிற இளவரசன், நீ இப்படி பண்ணலாமா? ஒரு ஸ்திரீ, அதுவும் அவள் கல்யாணமான இன்னைக்கு அவளை கொல்றதுங்கிறது மகா அதர்மமாக இருக்கிறதுனால அவளை விட்டுடும். வசுதேவரே கேட்கலையா? கேட்டேன். 8வது கர்ப்பம் தானே சொன்னா, நான் ஒன்று பண்ணுறேன், நீ இவரை விட்டுட்டியானா ஒரு குழந்தை எங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்துடுறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இப்படி பார்த்தான் வசுதேவர் சத்தியத்துக்கு பேர் போனவர். சரிப்பா வேணா போட்டோம், பரவாயில்ல, இங்கே இப்படி பண்ணுவானாலும் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டான். அங்கேருந்து எல்லாரும் ஏதோ அவ்வளோதான், பொசஷன்லாம் முடிஞ்சு போச்சு, ஏதோ ஊபருக்கு பிடிச்சி ஆற்றுக்கு வந்துட்டான். இனிமே எங்கே ஓட்டுறது? இனிமே எப்படியோ வீடு வந்து சேர்ந்தா எல்லாரும். இப்படி காலம் போச்சு, ஒரு குழந்தை பிறந்தது, கீர்த்திமான்னு பேரும் வச்சா. அந்த குழந்தைக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை தூக்கின்றார் வசுதேவர் கம்சன்ட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. தேவகி கதறினா, இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு, அண்ணா ரொம்ப கொடூரமானவன், என்ன பண்ணுவானோ தெரியாது, கொடுக்காதீங்கோ. வாக்கு கொடுத்துட்டேன்டி, கொடுத்தே ஆகணும் குழந்தையன்னு சொல்லி கூட்டின்னு போனார். குழந்தைய கொண்டு போய் கொடுத்தார். சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை. அந்த குழந்தைய பார்த்தான், கம்சனுக்கும் மனசு இறங்கித்தான். இந்த குழந்தை எதுக்கு கொண்டு வந்த? இது முதல் குழந்தை தானே, 8ஆம் குழந்தை தானே எனக்கு வேணும். இதெல்லாம் 8 குழந்தை, இதெல்லாம் பரவாயில்ல, நீ வச்சுக்கோ, 8வது குழந்தைய கொண்டா, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். உடனே அவன் சந்தோஷப்படலையாம், வசுதேவர் சந்தோஷப்படலையாம். இந்த மாதிரி இருக்கிறவரோட மனசெல்லாம் எப்படி மாறும்னு யார் கண்டா அப்படின்னு நினச்சுட்டே திரும்பி வந்துட்டாராம். குழந்தைய கொண்டு வந்து தேவகிட்ட கொடுத்தாராம். ரொம்பலாம் ஹோப் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதுக்குள்ள தெய்வ சங்கல்பத்தின் வசமாக நாரதர் அங்கேருந்து கிளம்பி வந்தார் கம்சன் வீட்டுக்கு. நாரதர் இருக்காரே, திரிலோக சஞ்சாரி, எங்கே வேணாலும் போவார், யாராத்துக்கு வேணாலும் போவார். ஹிரண்யகசிபாத்துக்கும் போய் பஜனை பாடிட்டு வந்துடுவார். ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார், ஆனால் நல்ல பகவத் விஷயம்தான் சொல்லுவார். கம்சநாத்துக்கு வந்தார். அங்கேருந்து வந்து சொன்னார், பப்பா கம்சா, இப்போ வசதி தான்டாப்பா நீ அப்படின்னு. என்னை பற்றி பேசுகிறேன்? இல்லை, தேவர்கள்லாம் உங்கள்கிட்ட பயந்துட்டு சதி திட்டம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா தேவாலெலாம் இன்வால்வ் இதில். சாட்சாத் மகாவிஷ்ணுவே 8வது குழந்தையாக வந்து பிறக்கிறதாப்பில் ஏதோ கேள்வி. ஆனால் 1, 8 இந்த நம்பர்லாம் யார் கண்டா? தான் என்ன வேணாலும் ஏமாத்துவா, வாழலாம், ஜாக்கிரதையாக இருந்துக்கோப்பா. சொல்ல வேண்டியது என்னமோ என் கடமை தோணித்து சொன்னேன், ஜாக்கிரதையாக இரு, அப்புறம் உன் பாடு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கம்சனை ஏற்கனவே ஆகாசவாணி மண்டுன்னு சொல்லி தோல்லையோ, அவனுக்கு மேத்ஸ் எல்லாம் வராது. பாவம், இவர் என்னமோ குழப்பி விட்டுட்டார். 1லேருந்து கிளம்பினா 8, 8லேருந்து பார்த்தா 1, 2லேருந்து பார்த்தா 6, 4லேருந்து பார்த்தா 4 என்னமோ சொன்னார். இவனுக்கு ஒன்றும் புரியல. ஆக மொத்தத்தை தீர்மானம் பண்ணால் எந்த குழந்தையாக இருந்தாலும் கொன்னுடுறோம் பேசாமன்னா. முதல் குழந்தை பிறந்ததே இப்போ தானே அமிச்சான், திருப்பி கூண்டு வர சொன்னான். அந்த குழந்தைய 2 பாதத்தால் பிடிச்சி கட்டாந்தரையில் போட்டு அடித்து கொன்னுவிட்டான்.
தேவகிக்கா துக்கம் கதறா, என்ன பிரயோஜனம்? இவா எங்கேயாவது தப்பிச்சு கிப்பிச்சு போயிட போறா அப்படிங்கிறதுக்காக அவள் 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டான், காராகிரகத்தில் போட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு குழந்தையாக பிறக்கிறது, அவளுக்கும் ஒரு குழந்தையாக பிறக்கிறது. ஒரு குழந்தையும் பிறக்க 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 இவன் எல்லாத்தையும் கொண்டுட்டான், கொண்டுட்டே இருக்கான். இவனு 6 குழந்தைய கொண்டுட்டான். குரூரமாக இருக்குது கிருஷ்ண கதைன்னோ. கடைசியில் பார்த்தா இந்த ஸ்டோரி ஆஃப் இன்ஃபேன்டிசைட். சில குழந்தைகளை கொல்லக்கூடிய கதையாக இருக்குது. ஆனால் அது அப்படி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பரீட்சித்து கேட்குறான் சுகர்கிட்ட, இது என்னது இது, கண்ணன் பிறக்க போகிறான் அப்படின்னா அண்ணனெல்லாம் கொன்று கண்ணன் வரானே, அண்ணனை கொன்று கண்ணன் வந்தான் அப்படின்னு. சாட்சாத் பிரபுலையோ வரப்போகிறார். ஒரு அண்ணாமார்களை காப்பாற்றப்படாதா, இப்படி சுத்து போயிட்டாலே எல்லாரும் கரைச்சி சொல்கிறார். அப்பா, எல்லாம் பகவத் சங்கல்பத்தில் நமக்கு வேணால் தப்பாக தெரியுமே தவிர எல்லாம் கரெக்டு தான். பூர்வ விற்த்தாந்தம் ஒன்று சொல்கிறேன் கேளு. மரீச்சி அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷிக்கு 6 பிள்ளைகள் இருந்தா. அந்த 6 பிள்ளைகளும் தேவர்களுடைய ஸ்திதியை அடைஞ்சிருந்தா தபஸுனாலே. ஆனால் ஒரு கால் பிரம்மாவை ஒரு நாளைக்கு அவமரியாதைப்படுத்தினதுனால நீங்கள் போய் அசுரர்களாக பிறக்க கடவுன்னு அவர் சாபம் பண்ணார். மனுஷ பிறவி எடுங்கோன்னு சபிச்சார். இதனால் அவள் காலநேமி அப்படிங்கிற அசுரனுக்கு ஹிரண்யகசிபுவனுடைய பிள்ளைகளாக பிறந்தாளாம். அவள் முதல்ல ஹிரண்யகசிபுவனுடைய பிள்ளைகளாக பிறந்தா. கம்சன் தான் காலநேமி. காலநேமின்னு ஒரு அசுரன் இருந்தான், அவன் கம்சனாக திரும்பி பிறக்கிறான். இந்த 6 ஹிரண்யகசிபுவன் பிள்ளைகளாக பிறந்து செத்து போய் பிரகலாதன் அல்லாத பிள்ளைகள். அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் தேவகியினுடைய பிள்ளையாக 2வது தடவை பிறந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த பிறவி முடிஞ்ச உடனே திருப்பியும் தேவஸ்திதியை அவர்கள் அடைந்து விடுவார்கள். The options are, you can have a long life as a human being with all its attendant sufferings, or you can die as soon as you are born and become devas. அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோன்னே இந்த 6 என்ன சொல்லித்தான், தேவர்களாலே ஆகிடுறோன்னு தான். ஏன்னா இங்கேயாவும் வாழ்வான் அப்படின்னு தான். அதனால என்ன ஆச்சா, இவள் பிறந்தாலும் பிறந்த நாளைக்கு இந்த காலநேமிங்கிற இவனே அவளை கொன்று திருப்பி அனுப்பிச்சு விட்டான். இப்படியா பூர்வ கதைகள் இருக்குது எல்லாருக்கும். கம்சன் வரும், கம்சன் இல்லை இல்லைன்னா அவனுக்கு எதுக்கு இவ்வளோ துவேஷம் வரணும் பகவான் கிட்ட அப்படின்னா, அவன் போன ஜென்மத்திலேயே காலநேமிங்கிற அசுரனாக இருந்து பகவான் கையால் வதைக்கப்பட்டு திரும்பி பிறக்கிறான் பகவான் மேலே துவேஷத்தோடு கூட. அதேபோல் இந்த 6 பேரும் மரீச்சி மகரிஷியினுடைய பிள்ளைகளாக ஜனிச்சு, அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபுவனோட பிள்ளைகளாக ஆகி, இப்போ கடைசியில் தேவகி மைந்தர்களாக வந்து உடனே அவள் சொர்க்கத்தை அடைகிறாள் அப்படிங்கிற கதை இருந்ததுனால இதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு சொன்னான். இப்போ கொஞ்சம் எல்லாம் நமக்கு ஒரு இடத்துல ஃபாலோ ஆகுது. ஏன்னடா இப்படிலாம் நடக்கிறதே, நம்ம ரிலிஜனில் ஹிந்துவிசமில் இப்படிலாம் சொல்கிறாளே அப்படின்பா. இதெல்லாம் காரண காரியங்கள் இருக்குது. எட்டின மூளைக்கு எட்டினது இவ்வளோ தான், அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது இல்லையா. 7வது தடவை திருப்பியும் கர்ப்பவதி ஆனாள் தேவகி. அப்போது பகவான் சாக்ஷாத் எம்பெருமான் தன்னுடைய யோகமாயா சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உலதுனில் அலதிலா அதிசய சக்தி அப்படிங்கிறார் ரமண பகவான். அந்த சக்தியை உங்கள்கிட்டயே ஒரு சக்தி இருக்குப்பா, அது ஒன்றுக்கு அப்பாற்பட்ட சக்தி கிடையாது, ஆனால் அதிசய சக்தி, அத்புத சக்தி, யோகமாயா சக்தி. அந்த யோகமாயைங்கிற சக்தியை வழிவச்சு அந்த யோகமாயை கிட்ட பகவான் சொன்னாராம், நீ போய் இந்த 7வது கர்ப்பத்தை இங்கிருந்து விரஜபூமியில் இருக்கக்கூடிய ரோஹிணி அப்படிங்கிற வசுதேவருடைய இன்னொரு மனைவியினுடைய கர்ப்பத்தில் ஷேர்ப்பாயாக அப்படின்னாராம். உடனே இவன் என்ன பண்ணா, இந்த குழந்தையை இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலாம், வூம் டு வூம் டிரான்ஸ்ஃபர், நோ டெஸ்ட் டியூப்ஸ் இன்வால்வ். நேர போயிடுத்து. அவள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டான். யார்? ரோஹிணி. நாளடைவில் அவள் ஷி கேவ் பர்த் டு த சைல்ட். அப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த குழந்தை போயிடுத்து அப்படின்னு நினச்சுட்டா. 7வது குழந்தை ஸ்டில் பார்ன், அதாவது அபார்ஷன் அப்படின்னு நினச்சுட்டா. இப்போ கம்சனுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் எடுத்து, ஏன்னா இது கணக்கா இல்லை கணக்கு இல்லையா, 8 கணக்கு பண்ணிட்டு இருக்கோம், 1 2 6 ஆச்சு, 7வதா இல்லை அது இப்போ 0வா, இப்போ இனிமேல் இது 7.5 6.5 இது என்ன கணக்கோ ஏதும் புரியாது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கான். பாவம் தலை பிச்சு போயிடுத்து, தலைமையெல்லாம் கொட்டி போயிடுத்து.
அப்போ பகவான் திருப்பி யோக மாயாவை கூப்பிட்டான். 8வது காலத்தை 8வது கர்ப்பமாக இப்போ நானே போகிறேன். பகவான் கணக்குப்படி 8வது தான், ஏன்னா 7 தான் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தேன். அது கணக்கு இவனுக்கு தெரியாதுப்பா. 8வதாக நான் பிறக்க போகிறேன். நான் பிறக்கும்பொழுது நீயும் போய் யசோதை அப்படிங்கிறவள் அந்த விரஜத்தில் இருக்கா, அவளுக்கு மகளாக பெற. நீ அவளுக்கு மகளாக பிறந்தால் உன்னை உலகத்தில் சண்டி, வைஷ்ணவி, அம்பிகா அப்படின்னு பல பேர்களில் உன்னை எல்லாரும் சேவிப்பா அப்படின்னு அவளுக்கு ஒரு இன்சென்ட் வேற கொடுக்குறார் பெருமாள். சும்மா போய் பிறகு, ஏன்னா யாரும் பிறக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டா. பூமியில் போய் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கணுங்கிறது யாருக்கும் ஆசை கிடையாது. அதனால் அம்பாள்கிட்ட அப்படி சொல்ல, அவள் போகணுமா அப்படின்னு கேட்டா, நீ போனால் இதெல்லாம் தருவேன் அப்படின்னா சரின்னு வந்துட்டா. அவளும் என்ன அண்ணா சொன்ன வாக்கியம், அதனால் வருவோமேன்னு சொல்லிவிட்டா. அதனால தான் ஹரிசோதரி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. அப்போ 8வது கர்ப்பம் பிரசவம் ஆயிடுத்து. இவங்க கர்ப்பம் ஆயிடுத்து, கர்ப்பவதி ஆயிட்டா. ஆன நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, வசுதேவருடைய ஹிருதயத்துக்குள்ள பகவான் முதல்ல ஆவிர்வாவம் பண்ணி அங்கேருந்து அவர் கண்ணு வழியாக தேவகிக்குள்ளே பிரவேசம் பண்ணார் அப்படிங்கிறது பாகவதம். எப்படி ஒரு குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு நயனத்தினாலேயே தீட்சை கொடுப்பாரோ, ஞானத்தை, அந்த ஞானத்துக்கான தீட்சையை தன் நயனத்தினால கொடுப்பாரோ, அதே போல் வசுதேவரும் தேவகி அப்படி பார்க்க அந்த கண்ணு வழியாக இந்த திவ்ய வைஷ்ணவி தேஜஸானது வசுதேவருடைய ஹிருதயத்திலிருந்து தேவகியினுடைய கர்ப்பத்துக்கு பாஞ்சுதான். உடனே தேவகி ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டானாம். உடம்பெல்லாம் ஜொலிக்கிறது, தேஜோமயமாக இருக்கானாம் தேவகி. தேவகி தேவரூபிணியாம் அப்படின்னா சாட்சாத் தேவி போல ஜொலிக்கிறாளாம் அவள். அம்பாள் சாட்சாத் ஒரு டிவைன் பீயிங் மாதிரி இருக்காளாம். இன்னும் உள்ளுக்குள்ளே யாரை வச்சுட்டு இருக்கா இல்லையா, ஜோதிர்மயனான எம்பெருமானை வச்சுட்டு இருக்கிறதுனால அவளே ஜொலிக்கிறாளாம். அதை பார்த்தா கம்சனுக்கு தோணி போயிடுத்து, இதுதான் அது அப்படின்னு. இதானா ஓய் அதுன்னு கேட்டானா யார்கிட்டையும், அதான் ஓய் இதுன்னு ஆளாமாவா, இது அது எல்லாம் இதுதான் ஒன்று தான் அப்படின்னு. இதுதான் எய்த்து இதுதான். அப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா டைமும் காட்ஸ் எல்லாம் போட்டான், அவள் கை விலங்குகள்லாம் போட்டான். அது வரைக்கும் அதாவது போடாமல் இருந்தானா, கை விலங்கு கால் விலங்கு என்னன்னு எல்லாம் போட்டு அவள் அப்படியே கண்காணிப்பில் வச்சுட்டு இருக்கான். நமக்கு தெரியாமல் குழந்தை பிறக்கப்படாது அப்படி. காட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ட்ரிக்ட் ரொட்டேஷனில் வச்சுட்டு இருக்கான். யாரும் தூங்கப்படாது, ஸ்ட்ரிக்ட் ரொட்டேஷன். பார்த்துட்டே இருக்கணும். குழந்தை பிறந்த நாளைக்கு எனக்கு விஷயம் தெரியணும் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்கான். அப்போ பகவான் எம்பெருமான் அவதாரம் பண்ண போறான். அதுவும் சாதாரண அவதாரம் இல்லை, சாட்சாத் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறதுனாலே இதை தெரிஞ்சுண்டு பிரம்மாதி தேவர்கள் அத்தனை பேரும் அந்த சின்ன அந்த காராகிரகத்துக்குள்ளே வந்து நின்றுட்டாலாம், அந்த ஜெயில் செல்லுக்குள்ள. அங்கே வந்து பகவானை ஒரு ஸ்துதி பண்ணுறா, ஸ்தோத்திரம் பண்ணுறா. சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. சத்யவ்ரதம், சத்தியமே விரதமாக கொண்டவன் அவன். அவன் விரதத்தை சத்தியத்தோடு காப்பாற்றுவானாம். என்ன விரதம் எடுத்துட்டாலும். என்ன விரதம் எடுத்துட்டான் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு விரதத்தை சொல்கிறான், கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையிலையும் ஒரு விரதத்தை அவன் சொல்கிறான். அவனும் விரதம் அனுஷ்டானம் பண்ணுவானாம் நம்மளை போல. என்ன விரதமாம் அவனுக்குன்னா, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச்சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏ தத் விரதம் மமா. நீயே கதி, நான் உன்னுடையவன் அப்படின்னு ஒரு தடவை என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணுவானேயானால் அவனுக்கு சர்வபூதங்களிலிருந்தும் அபயத்தை நான் தருவேன். இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்றான். அபயப்பிரதானமே அவனுக்கு விரதம், சரணாகத போஷணமே அவனுக்கு விரதம். நம்ம சரணாகதி பண்ணிட்டோமானால் நம்மளை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய விரதமாக எடுத்துட்டு இருக்கான்ங்கிறதுனால அந்த விரதத்தை மீள மாட்டோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அஹம் த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச. அப்படி ஒரு விரதம். அனன்யா சிந்தயந்தோ மாம் யே ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு ஒரு விரதம். தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேததா அப்படின்னு ஒரு விரதம்.
என்ன விரதம்? என்னை சரணாகதி பண்ணு, உன்னை காப்பாற்றுவேன், உன்னுடைய யோகங்களையும் க்ஷேமங்களையும் நான் தூக்கிப்பேன், நான் பரிப்பேன், உனக்கு மோட்சத்தையும் தருவேன் அப்படின்னு இத்தனையும் தன் விரதமாக கொண்டு இருக்கவன் சத்தியவிரதம். சத்யபரம், எந்த பரம்? சத்தியம் பரம் தீமகி, சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிறதோ இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறச்சே ஒரு சத்தியம் பரம் தீமகி, முடிக்கும்பொழுது ஒரு சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு சத்தியத்தையே தானிக்கக்கூடியதான இந்த பாகவதத்துக்கு பரமமான சத்தியம் எது அப்படின்னா சத்தியபரம். இப்போ வந்து பிறக்க போகிறதே நம்ம கண்ணன் தானாம் அந்த பரம் சத்தியம். அந்த கண்ணனை தான் கடைசியில் பாகவதம் தியானிக்கிறது. சத்யபரம் த்ரிசத்தியம், மூணு காலத்திலையும் சத்தியமாக விளங்கக்கூடியதான சத்தியம். த்ரிசத்தியம் சத்யஸ்ய யோனிம், சத்தியம் எங்கேருந்து பிறக்கிறதோ அதோட யோனியா கர்ப்பனாக இருக்கக்கூடியவனாம் இவன். இவங்கிட்ட சத்தியமே உதிக்கிறது. சத்யஸ்ய யோனிம் நிகிதல் ச சத்யே, அந்த சத்தியத்தை யாருக்கு காமிக்கணுமோ அவளுக்கு இப்படி திறந்து காமிக்கக்கூடியவனான பெருமான். சத்தியஸ்ய சத்தியம், சத்தியத்துக்கே சத்தியமாக விளங்கக்கூடியவன். இது ஏன் சத்தியம்னா இவன் இருக்கான் அதனால அது சத்தியம்ங்கிறோம். இவன் இல்லைன்னா அது சத்தியமே இல்லை, அசத்தியம் ஆயிடுமாம். சத்தியஸ்ய சத்தியம் ரித சத்திய நேத்திரம், ரிதம் சத்தியம்னு ரெண்டு சொல்றது உபனிஷத்து. அது ரெண்டையுமே கண்ணாக கொண்டவன் இவன். ரிதம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ரிதம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ஹார்மனி, ஒரு ஸ்டேட் ஆஃப் இக்வனிமிட்டி, இக்விபாய்ஸ், ஒரு பீயிங் எல்லாம் பேலன்ஸில் இருக்கே, அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட்டை ரித்தம்னு சொல்கிறது, சத்தியம்னு சொல்கிறது. ரித்தம் ச சத்தியம் ரெண்டு இருக்குது அவனுக்கு. ரித சத்திய நேத்திரம் சத்தியாத்மகம், சத்தியமே ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன், ஆத்மாவே சத்தியம், அந்த சத்தியமான ஆத்மாவே இவன் அப்படிங்கிறதுனால சத்தியாத்மகம். துவாம் சரணம் பிரபன்னாக, உன்னை சரணாகதி பண்றோம் அப்பான்னு பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் பகவானை பிரார்த்தனை பண்றா. அப்போ சீக்கிரம் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பகவானை வேண்டிக்கிறா. எல்லாரும் பகவான் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. பகவானும் உடனே அதுக்கான சமயம் அத்தியவசனம் ஆறுது வந்துடுத்து அப்படிங்கும் பொழுது அத சர்வகுணோபேதா காலஹா பரமசோபனஹா, பரமசோபனமான காலம் வந்துதாம். எல்லாம் ஆஸ்பிஷியஸாக இருக்கான், எங்கே பார்த்தாலும் என்னமோ நன்னா இருக்கான். எது பண்ணான்? யர்ஹேவ அஜன ஜன்மர்ஷம் சாந்தரிக்ஷ கிரக தாரகம், கிரகங்கள்லாம் நல்ல நல்ல இடங்கள்ல இருக்காம், நட்சத்திரங்கள்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காம், எல்லாம் அனுகூலமான ஸ்தானங்களில் போய் நிற்கிறதுகளாம். திசை பிரசேது ககனோ நிர்மலோடு கணோதயம் மகி மங்கள பூயிஷ்ட புர கிராம பிரஜாகராக, மங்களமான சகுனங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் தோன்றதுகளாம். ஜலராசிகள்லாம் அழகாக இருக்காம், பூமியே அழகாக காண்றதாம். நத்திய பிரசன்ன சலிலாக, நதிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஓடுறாப்புல தோன்றதாம். கிருதாக ஜலருகஸ்ரீயாக, லேக்ஸும் பாண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குமே, ஜலாசயங்கள்லாம் நிரம்பி ததும்பி இருக்கான். அப்படியே எல்லாம் பூர்ணம் பூர்ணம் பூர்ணம்னு பெரிய பூர்ணமாக இருக்காம் எல்லாம். திஜாலிகுல சன்னாத ஸ்தவக்காக வனராஜயா, பட்சிகள்லாம் கூக்குரல் போட்டு பாடுறதுகளாம். என்னமோ பெருசாக நடக்க போகிறதுங்கிறதுக்காக எல்லாம் வரவேற்கிற போல பாட்டு பாடுறதுகளாம். வாயு சுகஸ்பர்ஷா புண்ணியகந்தவக சுச்சிகி, காற்று வீசுறதாம், எவ்வளோ மலையமார்த்தமாக வீசுறதாம். அப்படியே பூக்களினுடைய சந்தனத்தினுடைய அப்படி திவ்யமான பரிமளங்களோடு கூட வந்து லேசா தொடர்தாம், எல்லாரையும் சுகம் உண்டாக்குறதாம் எல்லாருக்கும். அக்னயஸ்தத்விஜாதீனாம் சாந்தாஸ்தத்ர சமிந்ததாம் சமிந்தத, அக்னி ஜொலிக்கிறதா. அக்னிஹோத்திரியான பிராமணாலாம் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அக்னி ஜொலிக்கிறதாம். அப்படியே மனாம் சியாசல் பிரசல்னானி சாதுனாம் அசுரத்ருகாம் ஜாயமானே ஜனே தஸ்மின் நே துர்துந்தபயோ திவி, நல்ல சத்மனுஷாளுக்கெல்லாம் திடும்னு மனசுல ஒரு ஆனந்தம் தோன்றதான். அப்போ பாட்டு பேசாம தியானம் பண்ணிட்டு இருக்கா, பஜனை பண்ணிட்டு இருக்கா, பகவத் ஸ்மிருதி பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடும்னு என்னமோ ஒரு ஆஹ்லாதம், சொல்ல முடியாத ஆனந்தம் எங்கேருந்து வந்தது, என்ன இப்படி ஆனந்தம் அப்படின்னு தோன்றதாம். அசுர ஆளுக்கெல்லாம் திடும்னு பயம் வருதாம்.
ஜகுஹு கிண்ணர கந்தர்வாக துஷ்டுவுகு சித்தச்சாரணாக வித்யாதர்யாச்ச நன்ருத்துகு அப்சரோபிகி சமமுதா. அப்சரஸ்களாம் டான்ஸ் ஆடுறாளாம், கந்தர்வர்கள் பாடுறாளாம், சித்தச்சாரணர்களாம் சந்தோஷமடைந்து பார்க்கிறாளாம். இப்படி எங்க பார்த்தாலும் முதா அப்படின்னு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த சம்பிரமமா இருக்காம் எங்க பார்த்தாலும். முமுச்சுஹு முனையோ தேவாக சுனாம்சி முதான்விதாக. முனிகளும் ரிஷிகளும் தேவர்களும் சந்தோஷம் அடைஞ்சு புஷ்ப விருஷ்டி பண்றாளாம். மந்தம் மந்தம் ஜலதராக ஜகர்ஜுகு அனுசாகரம். நதிகளெல்லாம் புரண்டு ஓடுறதாம், அப்படியே ஆனந்தத்தில் தெளிச்சு ஓடுறதாம். இப்படியான காலத்தில் ராத்திரி வேலை வந்துடுத்தாம். அப்போ நிஷீதே தம உத்பூதே நிஷீதே தம உத்பூதே ஜயமானே ஜனார்தனே. நிஷீதே தம உத்பூதே ஜயமானே ஜனார்தனே. ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வகுகாஷயः ஆவிராசீத் யதா பிராச்யாம் திஷீந்துரிவ புஷ்கலः. அந்த ராத்திரி வேளையிலே இருள் எங்க பார்த்தாலும் மண்டி இருக்கக்கூடிய அந்த டயத்தில், தமசுனால எல்லாம் மூடி இருக்கக்கூடிய அந்த வேளையில் ஒரு அப்படியே ஜாஜ்வல்யமாக ஜனார்தனான எம்பெருமான் பகவான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படியே ஆவிர்பவிச்சானாம். தேவகிங்கிற தேவியுடைய உடம்புலேருந்து அப்படியே தோன்றினானாம் அவன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி வந்தான் அப்படின்னா, கிழக்கு திசையில் பூர்ண சந்திரன் தக 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 தகான்னு வெளியில் வரானே, அப்படியே அந்த வெண்ணையை உருட்டி வச்ச மாதிரி எல்லாம் வரான் அவன் மஞ்சள்னு. அந்த மாதிரி இப்போ எடுத்து கடைஞ்சு எடுத்த வெண்ணெய் மாதிரி இவன் வந்தானாம் பகவான். புஷ்கலஹான்னா, புஷ்கலன்னா பூர்ணச்சந்திரனுக்கு புஷ்கலன்னு பேரு. கலஹா அப்படின்னா பலவிதமான அட்ரிபியூட்ஸ் டு த லார்ட், 16 கலைகளோடு கூட. புஷ்கலஹான்னா எல்லாம் நிறைந்து பூர்ணாவதார ஸ்வரூபமாக 16 கலைகளும் நிறைந்து பகவான் எம்பெருமான் தோன்றினான் அந்த காராகிரகத்தில். இப்படி கிருஷ்ணாவதாரம் நடந்தது. நம்ம பகவான் வந்துட்டான். இன்னி வரைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நம்ம சொல்கிறதுக்கு ஹேத்துவாக இத்தனை கிருஷ்ண பஜன் என்ன, இத்தனை கிருஷ்ண லீலைகள் என்ன, இத்தனை கிருஷ்ண விக்கிரகங்கள் என்ன, எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணமயமாக பகவத்கீதை என்ன, பாகவதம் என்ன அப்படின்னு உலகமே கிருஷ்ணமயமாக இருக்கிறதுக்கான நன்னாள் அந்நாள் அன்னைக்கு கிருஷ்ணன் தோன்றினான். அந்த பகவான் எப்படி வந்தார் அப்படின்னா, சின்ன குழந்தையா ஏன் அழுதுண்டு வந்தாரா அப்படின்னா, நம்ம பிரபு அழப்போறார். ஜம்முனா வரார். அவர் எப்படி வந்தாருங்கிறத சொல்றது பாகவதம். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாதி உதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூர்ய கிரீட குண்டல த்விஷா பரிஸ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவாய்க்ஷத. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அத்புதமான பாலகன், ஒரு அத்புத பாலகன் வந்தானாம். சாதாரண புள்ள பறக்கலையாம், அற்புதமான பிள்ளை பிறந்தானாம். ஏன் அற்புதமா இருக்குன்னா, அம்புஜேக்ஷணம். அந்த கண்ணு எப்படி இருக்குன்னா, தாமரை மலர்ந்து விரிந்த தாமரை போன்ற 2 கண்களோட இப்படி பார்க்கறானாம் அவளை கொட்ட கொட்ட. அப்பாவையும் அம்மாவையும் கொட்ட கொட்ட பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணு பிறந்த குழந்தை கண்ணு எப்படி இருக்கும், சுருங்கி கிருங்கி இருக்கும். இதுவோன்னா விரிஞ்சு மலர்ந்து அப்படி பார்க்கறது எல்லாரையும். ஆனால் விஷயம் தெரிஞ்சுட்டு பார்க்கறது, ஓஹோ ஓஹோ அப்படின்னு பார்க்கறது. அது அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். எல்லா குழந்தைக்கும் 2 கையோட பிறக்குமாம். இந்த குழந்தையோ சதுர்புஜம், 4 கையோட பிறந்திருக்கு. இந்த குழந்தை 4 கையோட பிறப்பானேன்னா, சங்க கதாத்யுதாயுதம். சங்கம் என்ன, சக்கரம் என்ன, கதை என்ன, பத்மம் என்ன அப்படின்னு 4 கரங்கள்லையும் 4 விதமான வஸ்துக்கள் எடுத்துட்டு வந்து பிறந்திருக்கான். அந்த குழந்தை நிற்கிறது சாட்சாத் எம்பெருமான் தர்ஷனம் கொடுக்குறாரு. அங்கே
சங்கு சக்கர கதாதரனாக பகவான் அங்கே தரிசனம் கொடுக்குறார் வசுதேவருக்கும் தேவகிக்கும். ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மோ, ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அந்த மச்சம், அந்த மார்க் ஒன்று இருக்குமே, மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த மார்க் இருக்கே, அந்த மார்க்கு சகிதமாக வந்து பிறந்திருக்கானாம். கலசோபி கௌஸ்துபம், கழுத்தில் கௌஸ்துபம்ங்கிற மாலை, பீதாம்பரம் மஞ்சமஞ்சேள்னு மஞ்ச பட்டு உடுத்திண்டு வந்திருக்கான் பகவான். சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட்டம், வைடூரியங்கள்லாம் பதிச்சுப்பட்ட ஒரு கிரீட்டம். குண்டலம், குண்டலங்கள் காதல. துஷா பரிஸ்வக்த சகஸ்திர குண்டலம், அவருடைய மூஞ்சி முகத்தை அப்படியே அலங்கரிச்சுட்டு இருக்கக்கூடிய கூந்தல் அழகான, அப்படியே கேலியா சுருண்டு 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 கரு கரு கருன்னு கூந்தல் குந்தலம். உத்தாம காஞ்சி அங்கத கங்கணாதிபி, கையை தூக்கி நிற்கிறான். அந்த கையில் பார்த்தா கங்கணங்கள் என்ன, வயத்துக்கு இடுப்பில் காஞ்சி மேகலை என்ன, காலில் நூபுரங்கள் என்ன, கொலுசு என்ன, இத்தனையுமா போட்டு ஜம்முன்னு தர்சனம் கொடுக்குறானாம். அற்புதமான பாலகன் அப்படின்னு இப்படிலாம் வந்து பரப்பானேன்னா, பகவானுக்கு கருணை ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? கருணை உள்ளம் ரொம்ப பகவானுக்கு. அப்பா அம்மான்னு பேரு பாவம் இவாளுக்கு, அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கே இந்த ராத்திரியே கிளம்பி நந்தகோபுரத்துக்கு போக போகிறார். அங்கே யசோதேன்னு ஒருத்தி காத்துருக்கா இவனுக்காக. அந்த யசோதை தான் இனிமேல் இவன் எடுத்து வளர்க்க போகிறா. இவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவள் தான் கொடுக்க போகிறா. இவனுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுறதும், இவனை அலங்கரிக்கிறதும், இவனுக்கு தலையை வாரி விடுறதும், இவனுக்கு கண்ணுக்கு மை இடுறது என்ன, அப்புறம் திருஷ்டி போட்டு இடுறது என்ன, இவனுக்கு கைக்கு வளைகள் போடுறது என்ன, காலுக்கு கொலுசுகள் போடுறது என்ன, காது குத்தி குண்டலம் போடுறது என்ன அப்படின்னு இத்தனையும் அவள் தான் பண்ண போகிறா பாவம். இந்த அம்மாவோ ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை. கடைசியில் இவன் வந்து இவனுக்கு ஒரு பூனலை போட்டு அனுப்புறது தான் ஆக போகிறது. 11 வயசுக்கு மேலே தான் வரப்போகிறான். அது வரைக்கும் இவன் என்ன எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவா இல்லையா? ஐயோ இந்த குழந்தைக்கு நான் ஒன்றுமே பண்ணலையேன்னு அழுவாளைவோ அப்படிங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணானாம், நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ, இதோ காது குத்தியாச்சு பாரு, குண்டலம் போட்டு இருக்கேனே நானாம், இதோ கைக்கு வளையெல்லாம் இருக்கே, அவள் ஜெயிலில் இருக்கா, என்ன போட முடியும், இதோ வளையெல்லாம் இருக்கே அப்படின்னு வளைய காமிச்சானா. ஏதோ விளையாட்டு பொம்மைகள்லாம் வாங்கி கொடுப்பா, இப்படி இப்படி ஆட்டுறது கிளு கிளு பொம்மைன்னு வாங்கி கொடுப்பா, ஏதோ ஊதல்னு ஒன்று வாங்கி கொடுப்பா, ஏதோ பந்துன்னு ஒன்று வாங்கி கொடுப்பா, இப்படி இதெல்லாம் இருக்குமேன்னா நான் கவலைப்படாத, பொம்மைகளோடு நான் வந்திருக்கேன். இதோ ஜுருன்னு சுற்றுறது பேர் சக்கரம், இதுதான் இந்த மேலே சுற்றுவேன் மொபைல் அப்படிம்பாளே இல்லையா, இந்த தொட்டிலில் போட்டு அதுக்கு ஜுருன்னு அவனே கையில் வச்சுட்டு இருக்கானாம். ஊதலுக்கு பதிலாக சங்கத்தை வச்சுட்டு இருக்கானாம், ராட்டலுக்கு பதிலாக ஒரு கதையை வச்சுட்டு இருக்கானாம். எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டான். குழந்தைகள்லாம் ஓடி ஆடினா கீழே விழுந்தால் அடி இடிப்படும். அது கூட இவ பார்க்கலைங்கிறதுனால ஏற்கனவே ஒரு அடிபட்ட மாதிரி ஸ்ரீவத்சம்ங்கிற ஒரு மார்க்கையும் வச்சுட்டு வந்து நின்னானா. எல்லாம் பார்த்து பால லீலைகள் எல்லாம் இங்கே ஆயிடுத்துட்டான். அதனால சொன்னாத்தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாத்யுதாயுதம் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுட்டு பகவான் அங்கே வந்து நின்னான். பார்த்தார் வசுதேவர். இது யாரும் முதல்ல பார்த்தான்னா விரோச்சமானம், அப்படி ஜக ஜக ஜகன்னு ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடிய இந்த பகவானை வசுதேவ ஐக்ஷத, வசுதேவன் தான் முதல்ல பார்க்கிறார். முதல் தர்சனமே வசுதேவருக்கு தான். இதை பார்த்த உடனே வசுதேவர் விதிதோசி பவான் சாக்ஷாத் புருஷா பிரகிருதே பரஹா கேவலானுபவானந்த ஸ்வரூபா சர்வபுத்தி திருக்கு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். பெருமானே நீர் யாருன்னு தெரிஞ்சு போயிடுத்து. விதிதோசி எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு. பவான் சாக்ஷாத் புருஷா, நீ சாக்ஷாத் அந்த புருஷன் அல்லவோ. பிரகிருதே பரஹா, பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட புருஷன் அல்லவோ நீ. கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபனானவன் அல்லவோ நீ. சர்வ புத்திதிற்கு எல்லா புத்திகளுக்கும் எல்லாருக்கும் சாட்சிபூதமாக இருந்துண்டு எல்லாரோட ஹிருதயத்திலையும் இருந்துண்டு எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அறியாது இதர ஜீவர அகவாரஜ குகையில் அறிவாய் ரமிக்கும் பரமாத்மா அல்லவோ நீ அப்படின்னு உன்னை நான் கண்டு கொண்டேன் அப்படிங்கிறார் இங்க வசுதேவர். தேவகியோ அப்படின்னா வசுதேவர் அப்பா அப்படிங்கலாம். அப்பான்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் எத்தையாவது சொல்லுவார். எங்கள் குழந்தை எப்படி இருக்கு பற்றியான ஏதோ விதிதோசி பவான் சாக்ஷாத் பிரகிருத்தே புருஷப்பரஹாங்களாம், புருஷா பிரகிருதே பரஹான். அம்மா என்ன பண்ணுவானே, என் கண்ணே மணியே முத்தே மாணிக்கமே அப்படின்னு கொஞ்சுவாள்னா. இந்த அம்மாவோன்னா தேவகி சொல்றா, ரூபம் யத் தத் பிராகுர் அவ்யக்தமாத்யம் பிரம்மஜோதி நிர்குணம் நிர்விகாரம்
சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபஹான்னு இவ அடிச்சு விடுறா வேதத்துக்கு ரெண்டாவது. உபனிஷத் பிரமாணமாக இருக்கு இவ சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இவராவது பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சாங்கியமாக சொன்னார். இவளோன்னா பிரம்மஜோதி நிர்குணம் நிர்விகாரம் நன்னா சங்குச்சக்கர கதாபாணியா இத்தனை அழகா பீதாம்பரத்தை போட்டு எல்லாத்தையும் வந்து நிற்கிறது நிர்குணம் நிர்விகாரம் அப்படி. பிரம்மஜோதிஹி சத்தா மாத்திரம் சத்துவம் மாத்திரமா, சத்துவகுணம் அல்ல. சத்துவம்னு சொல்லும்போது சத்து சித்து ஆனந்தங்கக்கூடிய சத்துன்னு சொல்கிறோமே, அந்த இருப்பு மாத்திரமா இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றா. சத்தா மாத்திரம் இருப்பே உருவானவனேன்னு சொல்றா. நிர்விசேஷம் நிரீகம், எந்த விதமான இப்படித்தான் நீ அப்படித்தான் நீங்கிற விசேஷங்கள் எதுவும் சொல்ல முடியாத அப்பேற்பட்ட கர்ம கர்த்திரு காரியங்கிறது எதுவும் இல்லாத எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபமானவனே உனக்கு நமஸ்காரங்கள்னு அம்மா சொல்கிறான். இப்படி அம்மாவும் அப்பாவுமா அவனை பொறுத்து இப்படி போற்றி புகழும் பொழுது பகவான் சொல்கிறான், அந்த திருவாயை திறந்து பகவான் பேசுகிறான். பகவான் சொல்கிறான், உங்களுக்கு இது 3வது ஜென்மத்தில் நான் திரும்பி பிறந்திருக்கேன். உங்களுக்கு மறந்து போயிடுத்து எல்லாம். ஆனால் முன்னொரு காலத்தில் நீங்கள் என்னை தபஸ் பண்ணி என்னை நோக்கி தபஸ் பண்ணேள். நான் பிரத்யட்சமான உடனே உன்னை போல ஒரு பிள்ளை வேணும்னு 3 தடவை கேட்டேள். என்னை போன்று ஒரு பிள்ளை கிடையாது, நானே தான் பிள்ளையாகணுங்கிறதுனால உங்களுக்கு 3 தடவை நான் பிறப்பேன்னு வாக்கு அளித்தேன். அதன்படி சுத்தப்பா பிருஷ்ணி கர்ப்பான்னு முதல் ஜென்மத்தில் வசுதேவன் சுத்தப்பனாகவும் அப்பன் சுத்தப்பனாகவும் அம்மா பிருஷ்ணி கர்ப்பாங்கிற பெயரோட கூட இருந்தா, பிருஷ்ணிங்கிற பெயரோட இருந்தா, அப்போ பிருஷ்ணி கர்ப்பனாக நான் அவதாரம் பண்ணேன். 2வது முறை அப்பா கஷ்யப்பனாகவும் அம்மா தேவகி அப்போ அதித்தியாகவும் இருந்தார். அந்த தருணத்தில் வாமனன் அப்படிங்கிற ரூபத்தை எடுத்துண்டு உபேந்திரன் அப்படிங்கிற பெயரோடு வாமனனாக இருந்ததனாலே வாமனன் அப்படிங்கிற புனைப்பெயரோடும் கூட நான் அவதாரம் பண்ணினேன். இது என்னுடைய 3வது அவதாரம் அப்படின்னு பகவான் சொல்கிறான். 3 அவதாரம் எதுக்கு பண்ணினேன் அப்படின்னா, இப்போவாவது என்னுடைய உண்மையை தெரிந்து என்னை அடைவீர்களாக அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான். என் பிள்ளைன்னு மாயையில் கோட்டை விட்டுடாதீங்கோ, என்னுடைய பிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்கோ. யுவாம் வாம் புத்திர பாவேன பிரம்ம பாவேன ச அசகிருத் சிந்தையந்தௌ கிருத ஸ்நேகோ யாஸ்யந்தே மத்கதிம் பராம். வெறும் நம்ம குழந்தை தானே நினைக்காதீங்கோ, பிரம்மங்கிறத மறக்காதீங்கோ. அதுக்காக பிரம்மம் தானேன்னு எட்ட நின்றுண்டு தூரக்க நின்றுண்டு என்னை சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை குழந்தையாகவும் பாருங்கோ, பிரம்மமாகவும் பாருங்கோ. புத்திரனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நேகத்தை கொடுங்கோ, பிரம்மத்தை ஸ்மரணம் பண்ணுற மாதிரி என்னை ஸ்மரணம் பண்ணுங்கோ. இது பிரம்மம்னு தெரிஞ்சுண்டு அன்பு பண்ணுங்கோ அப்படின்னு பகவான் சொன்னான். இப்படி நீ பண்ணுவியானால் நீ என்னை அடையலாம் அப்படின்னு சொன்னான். அடுத்த கணமே அந்த திவ்யமான திருஷ்யமெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஒரு பிராகிருத சிசுவை போல, ஒரு சின்ன குழந்தையை போல பகவான் மாறினான். இதுக்கு மேலே பகவான் ஒன்றும் பேசலை. ஆனால் என்னை விரஜபூமிக்கு கொண்டு போய் கோகுலத்தில் விடுவாயாக அப்படிங்கிற உத்தரவு மாத்திரம் வசுதேவருக்கு பகவான் சொல்லாமலேயே சொல்கிறார். உடனே அங்கே ஒரு கூடை இருந்தது. அந்த கூடையை எடுத்தார் வசுதேவர். அந்த கூடையில் ஒரு புடவையை போட்டால் தேவகி, அந்த குழந்தைய அந்த கூடையில் போட்டான் வசுதேவர். அப்படி பகவானை தூக்கின உடனே கை விலங்குகள்லாம் டன் டன் விழுந்துடுத்துக்குள்ள. ஆமாம், 100 சிப்பாயியை போட்டு வச்சுருந்தானே கம்சன், அவள்லாம் கவனிக்கலையா? குழந்தை பிறந்ததெல்லாம் தெரியலையா? குழந்தை பிறந்தது இவள்லாம் பாட்டெல்லாம் பாடினா ஒன்றும் தெரியலையா அவளுக்குன்னா? அத்தனை பேரும் தூங்கி போயிட்டாளாம். அப்படி ஒரு தூக்கம் இது வரைக்கும் தூங்காத தூக்கத்தை தூங்கினாலாம் அவள் லைஃப்பில். ஜம்முன்னு தூங்கினாலாம். யாருக்காவது இன்சாம்னியா இருந்ததுன்னா பகவான் எங்கே பறக்கிறாருன்னு பாருங்கோ, அங்கே போய் சிப்பாயியாக இருங்கோ, நல்லா தூங்கிடுவேன். அவனுடைய யோகமாயா சக்தினால அப்படி ஒரு தூக்கமாக குழந்தை பிறந்ததும் தெரியலை, இவா புகழ்ந்ததும் தெரியல. ஜல்லுங்கன்னு அந்த விலங்குகள்லாம் கீழே விழுந்துதாம், கதவு திறந்துதாம். இவன் வசுதேவர் அந்த கண்ணனை தூக்கிண்டு அப்படி நேரம் வெளியில் வந்தாராம். வெளியில் வரச்சே உலகம் முழுக்க எல்லாம் 2 பேர் எல்லாரும் தூங்கிட்டாலும், உலகம் முழுக்க தூங்கிட்டாலும். ஒருத்தவங்க கூட எழுந்துக்கலையாம். அப்போ அது வெளியிலே யாரும் வரமாட்டாலும், ஒருத்தரும் வரலையாம் வெளியில். ராத்திரி வேளையில் வராரு ஒரு பாட்டு, மதுராலேருந்து நடந்து வர அந்தண்ட யமுனை நதி ஓடுறது, யமுனைக்கு வரார், யமுனை கரைக்கு. எல்லாம் பகவானுடைய பிரச்சோதித்தம். பகவான் உள்ளேருந்து சொல்லிகிட்டே இருக்கார், வந்துட்டே இருக்கிறவரும் வசுதேவரும். திடீர்னு பார்த்தா மழை கொட்ட ஆரம்பிச்சுடுது.
மழை கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. மழைக்கு ஆசை கண்ணனை போய் தொடரணும்னு, ஜலத்துக்கு கண்ணனை தொடரணும்னு ஆசை வந்து கொடுத்தான். அதனால் மழை ரூபமாக வர ஆரம்பிச்சுட்டு தான் பகவானுக்கு ஒரு ஹானி வரப்போகிறதே அப்படின்னு சென்றால் குடையா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆதிசேஷன் அங்கேருந்து வந்து பணங்கள் எல்லாத்தையும் விரிச்சுண்டு பகவானை கொடை போல அம்பரல்லா மாதிரி பகவானை காப்பாற்றினாராம் ஆதிசேஷன். அங்கேருந்து நடந்து வரார் வசுதேவர். யமுனை ஓடுறது, யமுனைக்குள்ளே இறங்கிவிட்டார். யமுனை அந்தண்ட தாண்டணும், யமுனைக்குள்ளே அப்படி இறங்குறாரு. ஜலத்துக்கு ஆசை இல்லையா பகவானை தொடணும்னு. இந்த மழையாக வரும்பொழுது ஆதிசேஷன் வந்து கெடுத்துவிட்டார் நம்ம வேலையை. திரும்பி வருவோம், நம்ம யமுனா ரூபத்தில் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனை என்ன ஆச்சா திடுதிடுன்னு வெள்ளம் பெருக்கு எடுத்து கொடுத்தா. மழை காலம் முடிஞ்சு அப்போ தான் சரத்காலம் ஆரம்பிக்கிறதுனால அந்த வெள்ளம் இன்னும் வருது. திடும்னு ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் மாதிரி வெள்ளம் வந்து கொடுத்தான். வசுதேவர் தூக்கிட்டு போகிறார், குழந்தைய தலையில் வச்சுன்னு தூக்கிட்டு போகிறார். இப்படி கூடையில் அந்த தண்ணியோ ஜலமோன்னா அவருக்கு முதல்ல கீழேந்து மேலே வந்து வயிறு வரைக்கும் வந்து நெஞ்சு வரைக்கும் வந்து கழுத்து வரைக்கும் வந்து கொடுத்தான். ஐயோ குழந்தைய தொட்டுட போகிறதேன்னு பயம், மேலே தூக்கி வச்சுக்கிறாராம். அப்படின்னு தண்ணி ஏறதான் பகவான் பார்த்தானாம். இதுக்கு மேலே அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய பிஞ்சு பாதத்தை அப்படியே வெளியில் போட்டு அந்த யமுனா ஜலத்தை ஒரு தொட்டானா. என்னடி அவசரம், அதான் விளையாட போகிறேனே, நான் உங்கள்கிட்ட தானே புகுந்துண்டு விளையாட போகிறேன், உனக்கு என்ன அவசரம், வெயிட்னாராம். அது அப்படியே இறங்கி விடுத்தாம் அந்த யமுனை. அக்கறைக்கு வந்தாராம் வசுதேவர். நேர போனாராம் நந்தகோபனுடைய வீட்டுக்கு போனாராம். நந்தகோபனுங்கிறது வசுதேவனுக்கு ரொம்ப வேண்டிய ஸ்நேகிதன் தான். இருந்தாலும் இருட்டில் அவன் வீட்டை எப்படி தான் கண்டுபிடிச்சாரோ இல்லையா, ஜிபிஎஸ் ஒன்று வச்சுட்டு இருந்தாராம் அவரும். என்ன ஜிபிஎஸ் ஆனா காட் பொசிஷனிங் சிஸ்டம். காடையே தலையில் தூக்கிட்டு போகிறாரு. அதனால் அந்த காட் பொசிஷனிங் சிஸ்டம்னால நேர வசுதேவன் வீட்டுக்கு போய் அந்த நந்தகோபன் வீட்டுக்கு போனாராம். அங்கே பார்த்தா அங்கேயும் எல்லாரும் தூங்குறாளாம். விரஜத்துலேயும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. ஒருத்தர் மாடு கண்ணுக்குட்டி மனக்கொண்டு தூங்குறது எல்லாம் தூங்க நேர உள்ளே போனார். அப்போ தான் யசோதை குழந்தைய பெற்றுட்டு அவளும் தூங்கிட்டு இருக்கா. அந்த தூக்கம் வந்து தான் அந்த குழந்தை பிறந்தனாக்கி தான் அந்த தூக்கம்லாம் வந்தது எல்லாருக்கும். யாருன்னா மகாமாயா தேவி யோகமாயா வந்து பிறந்திருக்கா. இவ இங்கே பிறந்தாலும் உலகமே தூங்கி போடுத்து. அத்தனை பேரும் தூங்கி போயிட்டான். பிரசவம் பார்க்கறதுக்கு சில மிட்வைஃப்ஸ் எல்லாம் வந்திருக்கா பாவம். அங்கே என் தேவகி மாதிரி தன்னந்தனியாக குழந்தை பார்க்கணுங்கிறது இல்லை யசோதைக்கு. யசோதை தான் நந்த ராணி. அந்த நந்த விரஜத்துக்கே அவள் தான் ராணி. அதனால் அவளுக்கு இருந்து இப்போ தான் குழந்தை பிறக்கிறது. ரொம்ப வயசாகிடுது, கல்யாணம் பல வருஷம் ஆயிடுத்து அவளுக்கு. இப்போ தான் பிறக்கிறது. அதனால் ஊரே திரண்டு வந்திருக்கு. எல்லா வயசான மாமிகளும் வந்துட்டாங்க. குழந்தை பிறக்கிறது நான் தான் பிரசவம் பார்க்க போகிறேன், நான் பிரசவம் பார்க்க போகிறேன்னு அத்தனை பேரும் வந்துட்டா. ஆனால் இத்தனை பேர் இருந்து பிரசவத்தை பார்த்தாலோ பார்க்கலையோ தெரியாது. அந்த குழந்தை பிறந்த நாளைக்கும் இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு கூட தெரியாமல் எல்லாரும் தூங்கி போயிட்டாலும் யசோதை உள்பட. யசோதை தூங்கினா சரி ஏதோ லேபர் பெயின்னு சொல்லலாம், எக்ஸர்ஷன் சொல்லலாம். இருக்கவாள்லாம் ஏன் தூங்கணும், அவளும் தூங்கிட்டாலும். என்ன குழந்தை கூட தெரியாது. இதெல்லாம் பிளான் பாருங்க பகவானுக்கு. ஏதாவது பார்த்துட்டோம் அப்புறம் சொல்லுவா, இல்லையே நேற்றுக்கு ராத்திரி பிறக்கச்சு பொன் குழந்தையாக பிறந்தது, நீ கார்த்தால் என்ன பிள்ளை குழந்தையாக தேம்பாளோ இல்லையோ. அதனால் எல்லாம் முன்கூட்டியே பிளான் எல்லாம் தூக்கி போடுத்து. அங்கேருந்து தூக்கின்னு வந்தார். இந்த யசோதனோட ரூம் எங்கே இருக்கும், கன்ஃபைன்மெண்ட் ரூம் எங்கே இருக்கும்னு வசுதேவருக்கு என்ன கண்டார். அதனால் உள்ளே போகிறார். அந்தப்புறத்துக்குலாம் போனது உண்டான்னு போகிறார். போய் அங்கே ஒரு குழந்தை இருக்குது. அது முடிச்சு பார்க்குறது. அந்த குழந்தை பெண் குழந்தை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வசுதேவருக்கு இப்படி அந்த குழந்தையை தூக்கிண்டார். அவர் ஒரு டிரான்ஸில் தான் இருக்கார், அதெல்லாம் ஒன்றும் தெரியல அவருக்கு. அந்த குழந்தையை தூக்கிண்டார். இந்த குழந்தையை எடுத்து அங்கே வச்சார். அந்த குழந்தையை தூக்கி கூடையில் போட்டுட்டார். திருப்பி நேரம் நடந்து வந்துட்டார். ஏதுரா ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணுறமே, இந்த குழந்தைய கம்சன் கொன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் தோணலை. ஏன்னா அதெல்லாம் தெய்வாதீனமாக இருக்குது, நடக்கிறது இல்லையா. வந்தார். அதே மாதிரி யமுனை வழி விட்டது. அதே மாதிரி ஆதிசேஷன் கொடை பிடிச்சான். நேராக வந்தார். வந்து குழை இறக்கினாரோ இல்லையோ குழந்தைய. விலங்குகள்லாம் மாட்டின்றது. கதவு பூட்டிட்டு எல்லாரும் முடிச்சு விட்டா. குழந்தையும் அழுது. எம்பெருமான் பிறந்தான். பந்தங்கள்லாம் விட்டு போச்சு. மாயா வந்தாள். பந்தங்கள்லாம் திரும்பி வந்துடுது. முகுந்தன் முக்தியை அளிக்கக்கூடிய முகுந்தன் எப்போ பிறந்தானோ அப்போது கை விலங்குகள் கால் விலங்குகள் ஜெயில் கதவு மனக்கூட்டு எல்லாம் திறந்து ஃப்ரீ அப்படின்னா, மாயா எப்போ உள்ளே நுழைஞ்சதோ எல்லாம் திருப்பி பாண்டேஜ் வந்துடுது. வீடுன்னு கத்தித்து இந்த குழந்தை கத்தல் கத்தி. அதற்கு விஷாமல் கொட்டாக வந்தது. ஒரு வார்த்தை பேசலை, கூட சொல்லலை, கொட்டாக வந்தது. உள்ளே வந்து எப்போ எல்லாம் பேக் டு நார்மலோ ஒரு கத்திட்டு பாருங்க. எல்லாம் அடிச்சு பிடிச்சி விழுந்துட்டா. தூங்கின்ற அந்த சிப்பாயெல்லாம், ஐயோ குழந்தை வந்துடுத்துடா. அது ஆமாண்டா குழந்தை வந்துட்டு போல இருக்குடா. நீ பார்த்தியா? நான் பார்க்கல. நீ பார்த்தியா? எப்படா பிறந்தது தெரியலடா. எத்தனை மணிக்கு பிறந்தது? ஆமாம் என்ன தெரிஞ்சு நான் ஜாதகமாக மணிக்கு போகிறோம். விஷாமுடு
நானும் சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்டேன், நீ சொல்லலை நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல நீ சொல்லாத, 2 பேரும் போய் சொல்லிவிடுவோம். கம்சம் ஆயாச்சுன்னு சொல்லிவிடுவோம், குழந்தை பிறந்தாச்சுன்னு சொல்லு. எப்போன்னு கேட்டால் இப்போன்னு சொல்லிவிடு. சரியான சரி எல்லாம் ஓடித்துங்க. கம்சனுக்கு தெரியும் நிறைய மாதம் ஆகும், எப்போ வேணாலும் குழந்தை பிறந்துடும் அவளுக்கு. அதனால அவன் தூக்கமே இல்லை அவனுக்கு. இப்படி பொருள்றான் அப்படி பொருள்றான் அப்படி பொருள்றான், தூக்கமே வரமாட்டேங்கிறது. சரதா சர்வகாலம் அந்த குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தை பிறக்க போகிறது, தத்து தத்து தத்துன்னு பிரம்மஸ்வரூபத்தையே நினச்சிட்டு இருக்கான் அவன். ஏன்னா குழந்தை பேர் தெரியாது, குழந்தை லிங்கம் தெரியாது, ஆனா பெண்ணா ஒன்றும் தெரியாது. தத் அப்படின்னு விட்டான், அது அப்படின்னு. பெட் சைட் டேபிள்லேயே வாழை வேற வச்சுட்டு இருக்கான் அவன். பிறந்தா கொண்டுடணும் அப்படின்னு. எங்கேயா தள்ளிகளி தேடி கீழி பண்ணுறதுக்குள்ள ஏதாவது பண்ணிடுத்துனா அப்படின்னு ரெடியாக வச்சுட்டு இருக்கான் அவன். அங்கேருந்து வந்தா, மகாராஜா குழந்தை பிறந்துட்டா அப்படின்னு எழுந்து. ஆமா, நான் கத்தி எடுத்துட்டா ஓடி வந்தான். ஓடி வந்து அந்த காராகிரகத்துக்குள்ள வந்த உடனே தேவிக்கு காலை பிடிச்சுட்டு அழுதா, அண்ணா பொன் குழந்தைண்ணா, பிள்ளை குழந்தை கூட இல்லைண்ணா, ஒரு பொன் குழந்தைண்ணா, அவள் உன என்னன்னா பண்ணும், ஒன்றும் பண்ணாது, உனக்கு புத்திரி மாதிரினா அவள். நாளைக்கு உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும், இந்த குழந்தைய தானே நீ கல்யாணம் பண்ணிப்ப. அந்த காலத்தில் அந்த வழக்கம் உண்டு. உனக்கு மாட்டு பொண்ணு மாதிரினா இவளை கொல்லுவியோன்னா, மாட்டு பொண்ணா மண்ணா கட்டி பண்ணாவது, ஆடும் கிடையாது மாடும் கிடையாது, கொண்டா அப்படின்னு சொன்னான். பிடிச்சான் அந்த குழந்தைய காலை, அப்படி தூக்கினான். விட்டி எறியணும்னு விட்டி எறிய வந்தான். அந்த க்ஷணமே அவனை ஒரு உத விட்டா அவன் கையிலேருந்து நழுவினா நேர ஆகாசத்தில் போய் நின்னாளாம். அஷ்டபுஜங்களோட தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிகளுமா சுத்தி பன்னெண்டு அவளை சுத்திண்டு நிற்க ஜெகஜோதியா அம்பாள் பிரத்யக்ஷமானாலாம் அந்த கம்சனுக்கு. மூடா அப்படின்னு 3வது தடவை சொன்னாலாம். முட்டாளே 2வது தடவை சொன்னா முட்டாளே அப்படின்னா. பழக்கமாயிடுத்து எனக்கு அதுக்குள்ள. நம்மளை தான் சொல்கிறான்னு தெரியும் அநேகமாக. யாராவது முட்டாள்னா நம்மளை தான் சொல்கிறான்னு தெரியும். ஏன்னா ஆகாசவாணி சொல்லித்து இப்போ அம்பாளும் பிரத்யட்சமாக அந்த அபுத அப்படிங்கிற மூர்க்கனே, அனாவசியமாக எதுக்கடா எல்லாரையும் ஹிம்சப்படுத்தின்னு இருக்க? உன்னை கொல்லக்கூடியவன் எங்கேயோ பிறந்தாச்சு, அவன் பிறந்தாச்சு, அவன் எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கான். ஹிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, எங்கன்னு சொல்லலை, அவன் எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கான். சும்மா எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு உன்னுடைய அழிவை சீக்கிரமாக தேடின்னு இருக்காதே அப்படின்னு சொல்லி அவன் மறைஞ்சு போயிட்டா அம்பாள். இப்படி ஆன உடனே அம்பாளோட தர்சனம் ஆயிருக்கு இல்லையா? பேர் பட்டவள் அவள் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி இல்லையோ அம்பாள், ஞானஸ்வரூபிணி இல்லையா? ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி அப்படின்னு ஆதிசங்கரர் போய் கெஞ்சி கேட்கிறாரே அந்த அம்பாள் கிட்ட, ஞானத்தை கொடு வைராக்கியத்தை கொடுன்னு. அப்பேற்பட்ட ஞானஸ்வரூபிணியானவள். அவளை பார்த்தான், அவள் காலை பிடிச்சான். அதனால கொஞ்ச நாளைக்காவது அவனுக்கும் ஞானமும் வைராக்கியமும் ஏற்பட்டது. அவன் சொன்னானாம், வசுதேவரையும் தேவகியும் பார்த்து, உங்களுக்கு ரொம்ப அபராதப்பட்டுட்டேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்னை மன்னிக்கணும், உங்களை உடனே விடுவிக்கிறேன் அப்படின்னு விடுவிச்சேன். எனக்கு தேவர்கள்லாம் சேர்ந்து சதி பண்ணிவிட்டா, என்னமோ என்னை ஏமாற்றி விட்டா, கடைசியில் என்னை கொல்றவன் எங்கேயோ பிறந்திருக்கானா, அனாவசியமாக உங்கள் குழந்தைகளை கொன்று உங்களுக்கு இவ்வளோ ஹிம்சையை கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்கள்லாம் மகான்கள், நீங்கள்லாம் ஞானிகள், உங்களுக்கு தெரியாதது கிடையாது. எது நடந்தாலும் அவ பிராராப்த அனுசாரம் தானே நடக்குமே தவிர நீங்கள் என்னை குற்றம் சொல்லக்கூடாது, உங்கள் பிராராப்தம் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னானா கம்சன். உடனே வசுதேவரும் ஆமாம், உன்னை யாரும் குத்தம் சொல்கிறது, அவள் பிராராப்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் வாழ்க்கை நடந்தே தானே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலாம். அவளெல்லாம் விடுவிச்சானாம் கம்சன். அதுக்குள்ளே அங்கேருந்து கவலையோடு வந்தான். அவனுக்குன்னு சில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தால், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாலாம். அவள்லாம் கியூரியஸ்லி ஆல் ஆஃப் தம் ஹேட் த சேம் லாஸ்ட் நேம். எல்லாருக்கும் ஒரே கடைசி பேர். நம்ம பிரதர்ஸ் கிடையாது, இருந்தாலும் அவளுக்குலாம் ஒரே ட்ரைப் போல் இருக்கு. அவள்லாம் என்னன்னா, ஒருத்தனுக்கு விருக்கா அசுரன்னு பேர், ஒருத்தனுக்கு பகாசுரன் பேர், ஒருத்தனுக்கு அகாசுரன் அப்படின்னு பேர், ஒருத்தனுக்கு பிரளம்பாசுரன் அப்படின்னு, எல்லாம் அசுர 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 அசுர. இவாள்லாம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். திருநாவர்த்தன் ஒருத்தன், பூத்தனைன்னு ஒருத்தி, அகன் பகன் இவாள்லாம் இருக்கா, வியோமன் ஒருத்தன். இப்படி இத்தனை அசுரர்களையும் கூட்டின்றான். எல்லாரையும் வச்சுட்டு சொன்னான், இந்த மாதிரி அழுத்துறா, சதி திட்டம் பண்ணிவிட்டாடா, என்ன பண்ணுறது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள்லாம் பார்த்துக்குறோம். முதல்ல பசுக்களை ஹிம்சை பண்ணு, பிராமணால் ஹிம்சை பண்ணு, வேதத்துக்கு துரோகம் பண்ணு சொல்லிக் கொடுக்குறா எல்லாம் கம்சனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணால், பூத்தனைன்னு ஒருத்தி இருக்காளோ இல்லையோ, இந்த பூத்தனை என்ன பண்ணுவாலும் அவளுக்கு ஒரு ஹாபி உண்டாம். என்னென்னா, எங்கேயாவது குழந்தைகள்லாம் பிறந்தா கொண்டுடுவாளாம். அவள் ஏதோ மென்டலி டிஸ்டர்ப் உமனாக இருந்திருக்கணும்ப்பா, அவளுக்கு ஏதோ குழந்தை பிறந்து போயிருக்கணும்ப்பா. இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸோடு தெரியணும். சில பேர்லாம் அப்படி இருப்பா இல்லையா, சைக்கோபேத்திக் பாவம், ஏதோ ப்ராப்ளம். ஆனால் அவளுக்கு குழந்தை கொல்லணும்னா பரம ஆனந்தம் அவளுக்கு. அவளை கூப்பிட்டாலும் இங்கே என்னென்ன குழந்தை ரீசெண்டாக பிறந்தோ எல்லாத்தையும் கொண்டுடுன்ட்டாளாம். பூத்தனா பாலகாத்தினின்னு கிளம்பிட்டா அவன் எல்லாரையும் கொள்றதுக்காக.
அப்போது அதே சேம் டைமில் அடுத்த நாள் காத்தால் இங்கே எல்லோரும் எழுந்துக்கிறா. அந்த விரஜத்தில் எல்லாரும் எழுந்துக்கிறா அடுத்த நாள் காத்தால். யசோதே அந்த மிட்வைஃப்ஸ் எல்லாம் வந்தாலே அத்தனை பேரும் நந்தகோபனும் அப்படி ஆடி திரிஞ்சுருந்தார். குழந்தை பிறந்ததா அவரும் கழிச்சு தூக்கி போயிட்டார். குழந்தை பிறந்ததா என்ன ஆச்சு அப்படின்னா, குழந்தை பிறந்தாச்சு உள்ளே சத்தம் வருது. அந்த குழந்தையும் ஏற்ற மாதிரி கேன்னு கத்துறது. என்ன குழந்தை? பிள்ளை குழந்தை, நந்தகோபனுக்கு பிள்ளை குழந்தை, நந்தகோபனுக்கு வாரிசு வந்தாச்சு. இப்படி ஒரே சந்தோஷம். எல்லாரும் நியூஸ் உடனே பரவர்தான், எல்லா இடத்துலையும் நந்த விரஜம் முழுக்க பரவர்தான். எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா இவன் பிறந்த நாளுக்குமே எல்லாருக்கும் சந்தோஷம் வந்ததுன்னா நேரவே இங்கே வந்துட்டான், இங்கேயே இருக்காங்கும் பொழுது அந்த நந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் சந்தோஷத்தை கேட்கணுமா? எல்லாம் கிளம்பிட்டா வீட்டிலேருந்து. குழந்தைய பார்க்கணும்னு ஓடி வரா. அவளுக்கெல்லாம் சௌச்சம்லாம் ஒன்றும் தெரியாது. பாவம் பார்த்தீங்கன்னா தீட்டெல்லாம் ஒன்றும் தெரியாது. எல்லாம் ஓடி வந்துட்டு குழந்தைய பார்க்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஓடி வந்துட்டா எல்லாரும். எப்படி வந்தாளான்னா, வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. பெரியாழ்வார் பாசுரங்கள் அதை அனுபவிக்கிறார். இந்த பர்டிகுலர் கிருஷ்ணோத்சவ கிருஷ்ண அவதார மகோத்சவத்தை நந்தகோபர்கள் அந்த நந்த கோபனுடைய விரஜத்தில் இருக்கிறவா எப்படி கொண்டாடினாங்கிறத சொல்கிறார். எல்லாம் ஓடி வந்ததுக்கெல்லாம் தலகால் புரியாமன்னு சொல்லுவாளே, அப்படி வந்தாளாம் எல்லாரும். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர், அவர் திருக்கோஷ்டியூரையே கோகுலமாக நினச்சிக்கிறார். இங்கே திருக்கோஷ்டியூர்னு ஒரு திவ்யக்ஷேத்திரம். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில், நம்ம கேசவன் நம்ம கண்ணன் அழகிய கேசத்தை உடையவன், அழகிய கண்களை உடையவன் அப்படின்னு நம்பக்கூடியவன். அப்படி அர்த்தம் இல்லை, நம்ம பண்ணிக்கலாம். எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட, எல்லாம் என்ன பண்ணிதான் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, எண்ணெய் கப்பை தூக்கி ஒருத்த மேலே கொட்டுறதான், ஒன்று சுண்ணாம்பை கொட்டுறதான், இப்படியா எல்லாத்தையும் சொல்லி அந்த அந்த இடமே என்ன ஆச்சான்னா கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. ஒரே சேரும் சகதியுமா எடுத்தான் அந்த முற்றமே, அந்த இடமே. எல்லாம் ஓடி வருதுக்கலாம், ஓடி வருதுக்கலாம். அந்த ஒரே எண்ணெயும் பாஷையுமா இருக்கா. விழுவார், கீழே விழுந்துதான், ஓடி விழுந்தாம்பாலே ஓடி வந்து விழுந்துடும். உகந்தாலிப்பார், கீழே விழுந்தோமேன்னு வருத்தப்படலையா, உகந்து சந்தோஷமாக சிரிக்கிறாளாம். திருப்பி எழுந்துக்கிறாளாம், திருப்பி விழையறாளாம், திருப்பி எழுந்து சிரிக்கிறாளாம். என்னாச்சுன்னு தெரியலையா அவளுக்கு. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். எங்க அந்த குழந்தை, எங்க காமி யசோதை, அந்த குழந்தை எங்க அப்படிங்கிறாளாம் எல்லாரும். இந்த கோபா எங்கடா குழந்தைய காமிப்பா அப்படிங்கிறாளாம் அந்த பெரியவாள்லாம். எத்தனை பேரும் குழந்தைய பார்க்கணும்னு என்னமோ தோன்றது அவளுக்கு. என்ன வருஷத்தில் அந்த கோபத்தில் குழந்தை பிறந்தது கிடையாதா? எல்லாரும் இப்படி ஓடுவாளான்னா குழந்தைகள் பாட்டு பிறக்கும். இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குமோ அது அவளுக்கெல்லாமும் தெரியறது. எல்லாம் ஓடி வரா. ஏன் வரோன்னே தெரியலையா அவளுக்கு, ஓடி வராளாம். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குற்றான் என்பர். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும். சில பேர்லாம் பாடுறாளாம், சில பேர் பறை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ட்ரம்மை வச்சுண்டு அதை கொட்டி நந்தகோபனுக்கு குழந்தை பிறந்தாச்சு, யசோதைக்கு குழந்தை பிறந்தாச்சு, ஊருக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அங்கங்கே போய் தெரிவிக்கிறாளாம் எல்லாரும். ஆடுவார்களும் பாடுவார்களும் அப்படின்னு சில பேர் பாட, சில பேர் ஆட. ஆயிற்று ஆய்ப்பாடிங்கிற அந்த விரஜபூமியே அப்படி ஆயிடுத்தான். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவர் நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார். ஷெரிமென் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவிழந்தனர் ஆய்ப்பாடியாயரே. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இஃப் யூ மஸ்ட் பி மேட் ஃபார் காட் அப்படின்னு. இந்த மேட்னஸ் ஃபார் காடுங்கிறது இங்கே தெரியறது நமக்கு என்னன்னு. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவர். உரி வெண்ணையை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உரி இருக்கே, அதை எடுத்துண்டு அதை தையை தூக்கின்னு ஆடுவாளாம், செய்யாதக்கான ஆடுறாளாம். நறு நெய் நல்ல வாசனையோட நெய், பால்
தயிர் நன்றாக தூவார். ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெண்ணெய் அடிக்கிறது, பால் எடுத்து அடிக்கிறது, பாலை கொட்டுறது, தயிர் அடிக்கிறதுன்னு வெண்ணெய் அடி உற்சவம்னு சொல்லுவா. மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு பண்ணுவா. அந்த மாதிரி வெண்ணெயை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுக்கிறாளாம். கிருஷ்ணன் பிறந்துட்டான் அப்படின்னு. இந்த குழந்தை பிறந்து கொடுத்தவன். செரிமென் கூந்தல் அவிழ்ந்து திளைத்து எங்கும் அறிவிழந்தனர். கூந்தல் இருக்கே, முடிஞ்சு வச்சுருக்கிற கூந்தல் குடுமையானாலும் சரி, ஒரு பின்னலானாலும் சரி, எல்லாம் அவிழ்ந்து விழுறது கூட தெரியாம அறிவிழந்தனர் ஆய்குலத்தார். ஆய்ப்பாடி ஆயரே அறிவிழந்தனராம். புத்தியே அவளுக்கு பேதரிச்சு போயிடுத்தான் இந்த கண்ணம். கொண்ட தாழ் உரி கோல கொடு மழு தண்டினர் பரி ஓலை சயத்தனர். விண்டமுல்லை அரும் பன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நெய்ய வீசி, ஹோலி பண்டிகை பண்ணுவாளோ இல்லையோ, தண்ணி கல அந்த மாதிரி நெய்யும் பாலையும் வீசுறதுக்கு, அடிச்சு விடுறதுக்கு, என்ன கையில் கிடைக்கிறதோ தூவோங்கிறதுக்கலாம். ஒருத்தர் மூஞ்சியில் குழந்தை பிறந்துருதான் அப்படின்னு மூஞ்சியில் வெள்ளையை அடிக்க பார்ப்பறது. அது கையில் ரெடியாக வச்சுட்டு இருக்கு, அதுவும் அப்புறம் தான் இந்த அப்படின்னு சொல்லி அது அப்புறம் தான். இப்படியா ஒருத்தரும் அப்படின்ட்டு இப்படியா ஒரு உற்சவம் நடக்கிறது. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள். 10 நாள் முடிஞ்சு 12வது நாள் புண்ணியாஜனம்லாம் பண்ணணும் குழந்தைக்கு. 10 நாள் முடிஞ்சு 11வது நாளுங்கிற இப்போ 12ஆம் நாளுங்கிறார் ஆழ்வார் இங்கே. அன்னைக்கு கவுண்ட் கிடையாது போடுற குழந்தை பிறந்த அன்னைக்கு. அதனால் அதுலேருந்து ஒரு 11 நாள் அப்படிங்கிற 12வது நாள் அன்னைக்கு எத்திசையும் சயமரம் கோடித்து மந்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனராயரே. பத்து நாளும் கடந்த 12வது நாள் எல்லா இடத்துலையும் தோரணங்கள்லாம் பண்ணி, ஜெயமரம் கோடித்து அங்கங்கே தோரணங்கள்லாம் நட்டு எல்லா இடத்துலையும் பண்ணி, அந்த பெரிய மலையை தூக்கின மாதவன் மைந்தன். எந்த மலைன்னா, கூர்மாவதாரம் பண்ணும்பொழுது மந்தரம் அப்படிங்கிற ஒரு மலையை தூக்கினான். இனி பண்ண வேண்டியது கோவர்தனம்ங்கிற மலையை தூக்க வேண்டியது. இப்படி மலையை தூக்கின மைந்தனை இவா கையில் உத்தானம் பண்ணி இவா கையில் தூக்கிண்டு அப்படி இப்படி ஆடுறாளாம் அந்த குழந்தைய. எல்லாரும் யசோதை அப்படின்னு சொல்றாங்க, என்ன கொடுத்து வச்சபடி நீ இப்படி ஒரு அழகா ஒரு குழந்தைய பார்த்ததே இல்லையடி நீங்கிறான். ஒத்தி இன்னூத்தி சொச்சு கண்ணு படாதடி, உன் கண்ணு விஷக்கண்ணா இருக்கேடி இப்படி அப்படிங்கிறான். ஏன்னா இவ்வளோ அழகாக குழந்தை பார்க்கலையே, யாருமே பார்த்தது இல்லையே, அப்படி அட்ராக்ட் பண்ணுறதாமே இந்த குழந்தை, அவ்வளோ சார்மாமே அந்த குழந்தையிலங்கிறா. எல்லாரும் ஒருத்தர் நான் பார்க்கணும் நீ பார்க்கணுங்கிற. யார் சாயல்டி இது, யார் மாதிரி இருக்குங்கிற. இந்த கண்ணை பார்த்தா தேவிக்கு மாதிரி இல்லை, மூக்கு பார்த்தா வசுதேவர் மாதிரி இருக்கோ அப்படிங்கிறாளாம். கண்ணங்கருக்க வேற பிறந்திருக்கு இந்த குழந்தை. என்ன சிவப்பாவை பிறந்திருக்கு, கருப்பாக பிறந்திருக்கு இந்த குழந்தை. நந்தகோபனும் அவ்வளோ கருப்பு கிடையாது, யசோதையும் கருப்பு கிடையாது. இதுக்கு பிறந்தது அங்கன்னா பிறந்திருக்கு. தேவகி கருப்பான், தேவகி கொஞ்சம் கருப்பான். இது யார் சொன்னாலும் சுவாமி சொன்னார் எங்கள் கிட்ட ஒரு தடவை. வசுதேவர் நானா சிவப்பாக தான் இருப்பார், அம்மா கொஞ்சம் கருப்பு, அதான் கண்ணனு கருப்பு துருத்துன்னு. அதனால் இவன் அந்த பாட்டிகள்லாம் அங்கே யோசிச்சுட்டு இருக்கா, என்னடா அது இந்த குழந்தை என்னோட கருப்பாக இருக்குது, நந்தனும் கருப்பு இல்லை. அதில் ஒரு வயசான ஒரு பாட்டி அவள் சொல்கிறா, நான் அந்த காலத்தில் நந்தகோபனோட தாத்தாவை பார்த்துருக்கேன், அவர் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பார் அப்படின்னாலாம் அவள். இப்படியோ என்னமோ அவனை பற்றினா பேச்சு, யாருமே வீட்டில் சமைக்கிற மாதிரி தெரியல, வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாரும் இங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்காள். யசோதை பார்த்தா எல்லாரும் திருஷ்டி போடுறாளேங்கிறச்சு என்ன பண்ணுவாளாம், புலம்புவா ஜென்ரலாக. உங்கள் குழந்தை ரொம்ப அழகாக இருக்கேன், போரும் கேட்காதீங்கோ, அது பண்ணுற ஐஷாட்டியத்தை சாப்பிடவே மாட்டேங்கிறது, படுத்துறதுன்னு ஏதோ முக்கால் அழுவா, ஏன்னா அந்த திருஷ்டி போகணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி யசோதை என்ன சொல்கிறாளான்னா, கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் அப்படின்னா யசோதை. குழந்தைக்கு திருஷ்டிப்படப்படாதுங்கிறதுக்காக போரும் இதை பற்றி கேட்காத, இது படுத்துன்றதுன்னா தொட்டில் கீழற அளவுக்கு உதையிறது காலை போட்டு, தொட்டிலாம் தூளி மாதிரி போட்டுருப்பாளோ இல்லையோ துணியில், அது கீழற அளவுக்கு உதையிறது காலை போட்டு, இதுக்கையோ எங்கேயாவது ஆயிட போகிறதே பயமாக இருக்குது எனக்கு, நீ வேற நல்லா இருக்குங்கிறிய, நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற யசோதை. எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், எடுத்து வச்சுட்டு அப்படியே போட்டு இடுப்பையே உடைக்கிறான். பிறந்த குழந்தை எங்கே பண்ணும், அடிச்சு விட்றா. ஒடுக்கி புல்கில் பாயிறது தாவறது கையில் இருந்து, சரி இருக்க பிடிப்போன்னா வயத்தை போட்டு உதையிறது தெரியுது.
உதரத்தை பாய்ந்திடும். நான் வயத்தை போட்டு உதைகிறது. போர் இவனோட மிடுக்கில்லாமையால் இவனோட சேர்ந்து என்னால் தாக்கு பிடிக்க முடியாத போல இருக்கு. நான் மெலிந்தேன் நங்காய், நான் இழைச்சி போயிட்டேன், பார்த்தா தெரியலையோங்கிறானா யசோதை. இப்படியா ஆழ்வார் அனுபவிக்கிறார் இந்த கிருஷ்ண ஜனன மகோத்சவத்தை. ஆயர்பாடிகள் அவரோட சேர்ந்து தானும் ஒரு ஆயராய் அதை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். பூத்தனா அங்கேருந்து வந்தால் நம்ம சொன்னவே பூத்தனை கிளம்பியிருக்கா அப்படின்னு. பல இடங்களில் ஏற்கனவே அவள் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கா, இங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்காமே அப்படின்னு. இது என்ன கண்ணும் காது மச்சமாக பிறந்தது இந்த குழந்தை, அத்தனை பேருக்கும் ஊர் அறியதுனா பிறந்தது இந்த குழந்தை, அதான் தெரிஞ்சு வந்துட்டா. அதிமோகனமான ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு வந்தா. வசுதேவரும் அந்த டயத்தில் கப்பம் கட்டணும் கம்சனுக்குங்கிறதுனால மதுரைக்கு போயிருக்கார் கப்பம் கட்டுறதுக்கு. கப்பத்தெல்லாம் கட்டிட்டு நேராக வசுதேவநாத்துக்கு போனார். வசுதேவர் அப்போ ஃப்ரீடாக லிபரேட்டட் ஆயாச்சு இல்லையா, ஒரு வீட்டிலன்னா இருக்கார். அங்கிட்ட போய் பார்த்து ரொம்ப ஃப்ரெண்டு அவருக்கு. வசுதேவரை பார்த்தார். உடனே வசுதேவரும் நந்தகோபனை பார்த்து, உனக்கு புள்ள பிறந்திருக்காமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு குழந்தையே இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாராம். நந்தகோபன் நினச்சினாராம் அந்த வசுதேவருக்கு என்ன பெருந்தன்மை பாரு, எத்தனை குழந்தைகள் செத்து போகிறதாலும் இப்போ கூட ஒரு பொன் குழந்தை பிறந்து போயிடுத்து பாவம், அப்படியும் நம்ம குழந்தை பிறந்ததுன்னு சந்தோஷப்படுறாருன்னு நினச்சிட்டாராம் பாவம் நந்தகோபன். அப்போ வசுதேவர் சொன்னாரா, நீங்கள் சீக்கிரம் ஊருக்கு திரும்பி போயிடுங்கோ, ஏன்னா அந்த கம்சன் பொல்லாதவன் என்ன வேணாலும் பண்ணுவான், குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கோ, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கோ அந்த குழந்தைய அப்படின்னாராம். தன் குழந்தையோ இல்லையோ அதனால் ஓ பார்த்துக்கிறேனே அப்படின்னா. என்னோட 100 குழந்தை இருக்கானே ரோஹிணி புத்திரன், அவனையும் நன்னா பார்த்துக்க, நீ கவலையே படாதீங்கோ, 2 பேரையும் நான் என் குழந்தை மாதிரி வளர்க்குறேன் அப்படின்னாரான் நந்தகோபன். ரொம்ப சந்தோஷம், உம்மை நம்பித்தான் அந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னாரான். அது யாருன்னா 7வது கர்ப்பம் இங்கேருந்து அங்கே போச்சு இல்லையா, பலராமன் தான். பலராமன் கிருஷ்ணனுடைய அண்ணாவான பலராமன். அதுக்குள்ளே இங்கே பூத்தனை வந்துட்டா. இங்கே நடக்கிறது இந்த கான்வர்சேஷன் இங்கே நடக்க. பூத்தனை அங்கே வந்தா, நேராக உள்ளே வந்தா. ஒரு மாயாவிங்கிறதுனால அத்தனை பேரையும் மயக்கிண்டு உள்ளே வந்தா. நேராக உள்ளே வந்து இந்த குழந்தைய தான் கையில் வாங்கிண்டா. தன்னுடைய முலைகளில் நஞ்சை தடவிண்டு வந்திருக்கா. விஷத்தை தடவின்னு வந்து இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்க போறேன்னு குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டானா யாரும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு மாயையை பண்ணியிருக்கா. மாயா அத்தீத்தனான பகவானுக்கு முன்னாடியே மாயையா அப்படின்னா இவன் அதுக்கு மேலே மாயை பண்ணி அவள் மாயை செல்லும்படி ஒரு மாயை இவன் பண்ணியிருக்கான். இல்லைன்னா இவன் முன்னாடி மாயை நிற்காது. அவள் எவனாக இருக்கட்டும் அந்த மாயெல்லாம் நிற்காது. அவள் மாயை இருக்கட்டும், ஏன்னா இவனுக்கு ஒரு காரியம் ஆகணும். அதனால என்ன பண்ணானால் அவள் பண்ண மாயையும் பலிக்கும் வண்ணம் இவன் ஒரு மாயை பண்ணான். இல்லைன்னா நேச்சுரலாகவே மாயை அகண்டு போயிருக்கும். அதனால் யாரும் ஒன்றும் சொல்லாமல் குழந்தைய கையில் கொடுத்தா இவள் குழந்தைய எடுத்துண்டா. அப்படி மார்பகத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு பால் ஊட்டணுங்கிற மாதிரி கொண்டு போனால் அது உடனே என்ன பண்ணித்தான், அது கண்ணை மூடின்னு இருக்கான் அந்த குழந்தை. அந்த கண்ணை மூடின்ற குழந்தை நேர அவளை வாயினால் அவள் உயிரையே வாங்கி கொடுத்தான், உயிரை இழுத்து கொடுத்தான். பாலை பருகாமல் உயிரை பருகி கொடுத்தான் அந்த குழந்தை. அவளுமே அலம் அலம் முஞ்ச முஞ்ச அப்படின்னாலாம், போரும் போரும் என்னை விடு விடு அப்படின்னாலாம், போரும் விடு போரும் விடுன்னாலாம். அது காதலை விழுந்து கொடுத்தான் பகவானுக்கு. ஓஹோ உலகம் போரும்னு சொல்லிட்டியோ, ஓஹோ வீடு வேணும்னு விடுதலை கேட்குறியோ, மோட்சத்தை தந்தேன் அப்படின்னு அவளை மாய்ச்சி மோட்சம் கொடுத்துட்டாராம் எம்பெருமான். உடனே அங்கே விழுந்தா. பழைய உருவத்தை எடுத்துட்டா, ஒரு குதி குதிச்சா அந்த வலி தாங்காமல் அவள் வெளியில் போய் விழுந்தா. பெரிய சரீரம், ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கான் அந்த சரீரம். அப்படி வந்து பொத்துன்னு செத்து விழுந்தாள். எல்லாரும் அலறி பிடிச்சுட்டு ஓடி வர. அப்போதான் அந்த அவளுடைய அந்த அந்த மாய மயக்கம் இருந்தது, அது தெளிஞ்சு எல்லாரும் ஓடி வந்து வெளியில் பார்த்தா, ஐயோ குழந்தை எங்கே குழந்தை எங்கேன்னு பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு பூதம் ஒன்று படுத்துட்டுருக்கு. குழந்தைய காணுமேன்னு அலறி படைக்க அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் மவுண்டன் ஏரிங்லாம் தெரிஞ்சவா தான் ஏறணும் போல் இருக்குது. மேலே ஒருத்தர் ஏறி குழந்தைய கொண்டு வந்தார். அதுக்குள்ளே நந்தகோபுரம் திரும்பி வந்துவிட்டார். வந்து இது என்ன ஆச்சுன்னு விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டார். ஓஹோ வசுதேவர் சொன்ன வாக்கு பலிச்சுடுத்தே, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமே இந்த குழந்தையோட அப்படின்னு அந்த குழந்தைய கூட்டின்னு வந்தால் அந்த குழந்தை பயப்பட போகிறதே அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சில நல்லதுகள்லாம் பண்ணி எல்லாரும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை
பிரார்த்தனை பண்ணி, பிரபோ பகவானே இந்த குழந்தைய காப்பாற்று அப்படின்னாலாம். குழந்தை நாராயணுடைய பல துவாதச நாமங்களை சொல்லி இந்த குழந்தைக்கு அங்கங்கே கோதூளியை எடுத்து எட்டு விட்டாலும் அதுக்கு பயம் இல்லாமல் ஏதாவது காற்று கருப்பு எதுவும் படப்படாதேங்கிறதுக்காக. அவனும் சிரிச்சுட்டே பேசாமல் இருக்கான். சரி, நம்மளை தானே வேண்டிக்கிறா அப்படின்னு. அந்த பூத்தனையை அப்புறம் அது அப்படியே வச்சா என்ன இருந்தது, அந்த உடம்பை அது பண்ணணுமே, தகனம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அது தகனம் பண்ணணும். மலை மாதிரி இருக்குது, எப்படி எங்கேயும் தகனம் பண்ணுறது? அதை வெட்டி பீஸாக வெட்டி அதை எரிச்சா சந்தனம் அகரு அப்படின்னு பல பல வாசனா திரவியங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நறுமணம் வீசுறதான் அந்த பணம் எரியும் பொழுது. ஏன்னா இவன் அவள் மேலே விளையாடி இருக்கான், இவன் அவளுடைய முளைப்பாலை சாப்பிட்ருக்கான் அப்படிங்கிறதுனால அந்த உடம்புக்கும் ஒரு மகிமை ஏற்பட்டு தான் அப்படி ஒரு நறுமணத்தோட மோட்சத்தை அடைந்தாள் பூத்தனைன்னு சொல்கிறது பாகவதம். வெறும் மரணம் இல்லை, சாட்சாத் மோட்சத்தை அடைந்தாள். இதுக்கு சுவாமி ஒரு பின் கதையை சொல்கிறார். யார் இந்த பூத்தனை அப்படிங்கிற கதையை விளக்கிறார் நமக்கு. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதையை நேற்றுக்கு சொன்னோம். விந்தியாவளி அப்படிங்கிறவள் மகாபலியினுடைய மனைவி. ரத்னாவளின்னு ஒரு பொண்ணு உண்டு அவளுக்கு. இந்த ரத்னாவளி அப்படிங்கிறவள் அங்கே வாமனமூர்த்தி அந்த யஜ்ஞசாலையில் நுழையும் பொழுது பத்னிஷாலான்னு இருக்குது, அங்கே லேடிஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பா, அங்கே உட்காந்துட்டு இருந்தாள். அங்கேருந்து பார்த்தா இந்த குழந்தை நுழையிறது. இந்த குழந்தைய பார்த்த உடனே அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தேஜஸோடு வரும் குழந்தைய பார்த்து, யார் இந்த குழந்தை? இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைய நானும் கையில் தூக்கி வச்சுண்டு அப்படியே மார்போடு அணைச்சி கொஞ்சி குலாவினா எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து தான் அந்த பெருமாள் மேலே. பெருமாளை தன் குழந்தையாக பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்து தான் அவளுக்கு, ரத்னாவளிக்கு. அப்புறம் பெருமாள் திரிவிக்கிரமனாகி அவள் அப்பாவை பந்தப்படுத்தின உடனே ஒரு கோபம் வந்து தான், எங்கள் அப்பாவையா இவன் இப்படி பண்ணா, இவனை கொன்னா என்ன, இவனை கொல்லணுமேனு ஆசை வந்து தான் அவளுக்கு. ஆக பகவானை பற்றின 2 ஆசை அவளுக்கு வந்தது. ஒன்று குழந்தையை போல் கொஞ்சணும்னு, இன்னொன்று கொல்லணும் அப்படின்னு. அதனால பகவான் சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு ஆசையையும் பகவான் நிறைவேற்றுவான் அப்படிங்கிறதுனாலே இங்கே பகவான் அவளை பூத்தனையாக பிறக்க வச்சு கொல்லணும் அப்படிங்கிற உத்தேசத்தோட பாலையும் தரணும்னு வந்தாள் இல்லையா, 2 சேர்ந்துடுத்தே. அதுதான் இந்த பூத்தனையினுடைய பூர்வீகமான கதை. பக்தி இருந்தது, அதனால இந்த சந்தர்ப்பமும் கிடைச்சிது. துவேஷமும் இருந்தது, அதையும் பகவான் தீர்த்துண்டான். கடைசியில் அவளுக்கு நற்கதியான மோட்சத்தையும் அருளி செய்தான், பகவான் பிரசாதித்தான். இப்படியே இந்த குழந்தை இப்போ இங்கே வளரப்போகிறது. பல கதைகள் நமக்கு அதில் தெரிஞ்ச கதைகள் தான். எப்படி சகடாசுரன் அப்படின்னு ஒரு 3 மாதம் போல் அந்த குழந்தைக்கு ஆகிருச்சே. அன்றைக்கி ஜென்ம நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு. எல்லாரையும் கூட்டு ஒரு பூஜைகள்லாம் பண்ணலாம் குழந்தைக்கு நல்லதுக்காகன்னு கூப்பிட்ருக்கா. குழந்தைக்கு பால் ஊட்டிட்டு வெளியில் ஆற்று திண்ணையில் முற்றத்தில் ஒரு வண்டி இருக்குது. பால் தயிர் நெய்யெல்லாம் அதில் ஏற்றி வச்சுருக்கா விற்கிறதுக்காக. அந்த வண்டிக்கு கீழே ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த வண்டிக்கு கீழே இருக்கிற இடத்துல ஒரு தொட்டில் கட்டி அதில் விட்டு குழந்தைய தூங்கட்டும், வெயில் கீழ் படாமல் இருக்கட்டும்னு விட்டுட்டு யசோதையும் ரோஹிணியும் ரொம்ப பிஸியாக வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டுருக்கா. வந்தவாளை கவனிச்சுட்டுருக்கா. அப்போ திடீர்னு ஒரு சப்தம் கேட்குறது. எல்லாம் ஓடி வந்து வெளியில் பார்த்தா அந்த வண்டி 2 விழுந்து பொழந்து கிடக்கு. அந்த பானைகள் எல்லாம் கீழே உருண்டு விழுந்துருக்கு. ஐயோ இங்கே தானே குழந்தைய கட்டினேன்னு ஓடி வந்து பார்த்தா அது பாட்டு சமத்த தேமேன்னு இருக்குது. அங்கே சில குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்குது. அந்த குழந்தைகள்கிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்கா, அந்த குழந்தைய பார்த்துக்கோடா அப்படின்னு சின்ன பசங்கள்லாம். என்னடா ஆச்சுன்னு கேட்டால் அவள்லாம் சொன்னாலாம், இந்த குழந்தை தான் உதஞ்சுது, இது உதஞ்ச உடனே அது விழுந்துடுத்து, அந்த 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 சக்கரம் அந்த சக்கரமே உடஞ்சி விழுந்துடுத்து. 3 மாத குழந்தை உதஞ்சு ஒரு சக்கரம் உடையுமா, சும்மா பொய் சொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய உள்ளே தூக்கின்னு போனாலும் அதான் நடந்தது வாஸ்தவத்தில். அதுதான் ஒரு வருஷம் ஆச்சு இந்த குழந்தைக்கு. ஒரு நாளைக்கு வாசலில் உட்காந்துட்டுருக்கா யசோதம்மா, குழந்தைய மடியில் வச்சுட்டுருக்கா. திடீர்னு பார்த்தா குழந்தை ரொம்ப கனக்கராப்பில் தோன்றுறது. இது என்னது பேய்கானம் கணக்கிறது, இது ரொம்ப தின்னுபிடுத்தோம் அப்படின்னு நினச்சிட்டாலாம். ஏன்னா எந்த ஒரு தாய்க்கும் தன் குழந்தை குண்டுன்னு தோணவே தோணாது, வெயிட் ஜாஸ்தின்னு தோணவே தோணாது. இன்னும் கொஞ்சம் வேணா கொடுக்கலாமேன்னு தோணும் குழந்தைக்கு. இன்னும் கொஞ்சம் வேணா, அதனால தான் நம்ம இன்னும் இப்படி சாப்பிட்டுன்னு இருக்கோம். நம்மளாம் ஏன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றோம் தெரியுமோ, நம்ம கற்றுண்டது நம்ம அம்மாக்கிட்டேருந்து.
நம்ம அம்மா எப்போ என்ன பண்ணுவான்னா, ஒரு தோசை 2 தோசை போட்டால் இன்னும் ஒன்று போட்டுக்கோ, பரவாயில்ல, ஒன்று சின்னதாக தான் இருந்தது, இன்னும் ஒன்று வேணால் போட்டுக்கோம்பா. இப்படி இன்னும் போட்டுக்கோ இன்னும் போட்டுக்கோ தான் நம்ம 80 வயசு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் போடுன்னு வச்சான்னு இருக்கோம். அதான் எந்த அம்மாக்காவது தன் குழந்தை குண்டுன்னு தோணுமோ? அதனால நம்ம பிரமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை அப்படி தூக்கி கீழே வச்சுட்டு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குன்னு போனால், அப்போ அந்த திருநாவர்த்தன் ஒரு அசுரன் சுழற்காற்று ரூபமாக அங்கே வந்தான். அவனும் கம்சன் அமைச்ச ஆளு தான். எங்கேயோ அந்த குழந்தை இருக்குது, பூத்தனை போனவ திரும்பி வரவே இல்லை. இப்போ என்ன ஆச்சு, நீ வேணா தேடி போய் பாருன்னா அவன் திருநாவர்த்தன் வந்தான். இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கிறத பார்த்தான். ஒருவேளை இதான் அந்த குழந்தையோ அப்படின்னு வந்து அந்த குழந்தைய கவ்விண்டான். அப்படியே சுற்றின்னு வேலை போயிட்டான். அவனோட உத்தேசம் என்ன அப்படின்னா, மேலே கொண்டு போய் இந்த குழந்தைய தொப்புன்னு போட்டு விடணும், அது கீழே விழுந்து செத்து போயிடும். இதான் அவனுக்கு ஆசை. இதுக்காக தூக்கிட்டு போகிறான். மேலே போகிறான். இவன் மேலே போக போக என்ன இருக்கு, 1 வயசு ஆகிடுது இல்லையா குழந்தைக்கு, கவிழ ஆரம்பிச்சுடுது இல்லையா. அது என்ன பண்ணிட்டு இவன் கையில் பிடிச்சிட்டு இருக்கானா, கடன்னு இவன் மேலே ஏறிடுது. இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறவன் காலால் இவன் கையை உதஞ்சுது. இவன் மேலே கிடக்கிட்டுன்னு ஏறித்து இவன் கழுத்தை கட்டிட்டு தொங்க ஆரம்பிச்சுடுது. தொங்கிறது மாத்திரம் இல்லை, வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது அதுக்கு வெயிட்டு. கழுத்தை நெரிச்சு அவனால் மூச்சு விடாதபடி மூச்சு முட்டி காற்று மாதிரி வந்தவனுக்கு காற்று மூச்சே இல்லாமல் எடுத்துப்பான். காற்று ரூபத்தில் தானே வந்தான். திருநாவர்த்தன்கிறவன் வாயு ரூபத்தில் வந்தான். அவனுக்கே பிராணவாயுவே இல்லாமல் படுத்துது. ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் ததேவ பஜாமியம் அப்படின்னு அப்புறம் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான். நீ எப்படி வரியோ அப்படி நான் உனக்கு பண்ணுறேன்னா, நீ காத்தா வந்தியா, உனக்கு காத்தே இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு இவன் மூச்சை பிடிக்கிற மாதிரி கழுத்தை நெரிச்சு இவனை கொண்டுட்டான். போத்துன்னு இவன் விழுந்துட்டான். கடைசியில் கிருஷ்ணனை கீழே தள்ளணும்னு நினச்சிண்டவன் இவன் கீழே விழுந்தான். கெட்டிக்காரன கிருஷ்ணன் நம்மனா அவன் மேலே ஏறிட்டான். கீழே எல்லாரும் அந்த புயல் மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு ஆந்திம்பா. நார்த் இந்தியாவில் இன்னும் கூட ஆந்தி காற்றுன்னு சொல்லுவாது, ஆந்தி தூஃபான் அப்படின்பா. அது வந்துடுத்துன்னா தூசியும் அப்படியே தூசியை கிளப்பிட்டு வரும். என்ன ஒன்றும் கண்ணுக்கே தெரியாது. யசோதை அப்படி உள்ளே போயிருக்கா. அந்த காற்று வந்தது, ஓடி வந்து பார்த்தா குழந்தைய காணும். ஐயோ குழந்தைய காணுமேன்னு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பித்தா. அப்போது பதண்டு போய் தேடும் பொழுது திரும்பன்னு ஒரு ஷேடோ தெரிஞ்சது கீழே. அது பெருசாண்டே வர மாதிரி இருந்தது. மேலே பார்த்தா ஏதோ ஒன்று வைங்கன்னு விழுறது. மேலே ஓடி எல்லாம் அந்த பக்கம் ஓடினா ஒரு பெரிய சரீரம் வந்து கீழே பொத்துன்னு விழுந்தது. திருநாவர்த்தன் அசுரன் விழுந்து மடிந்தான். அவன் மேலே இது விளையாடிட்டு இருக்கு அண்ணா. கண்ணன் எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த கரு மாணிக்கமானது அந்த கருமலை மேலே விளையாடின்னு இருக்குது. பாட்டு ஓடி போய் எடுத்துன்னு வந்தா. நந்தகோபன்னு சொன்னால், இப்படியா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, கவனிக்காமையா விடுறது, குழந்தை பாவம், இன்னைக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நல்ல வேளை, பகவான் கிருப்பை, ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு யசோதைக்கு 2 விசை வேறு. அவள் ஏற்கனவே நடுக்கி கிடக்கா பாவம். ஐயோ நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு குழந்தைய வாங்கிண்டா. யசோதைக்கு இருக்கிற பயத்தில் எல்லாரும் போய் யசோதைக்கு சமாதானம் படுத்தினாலாம். பாவம் யசோதை பரவாயில்ல விடு, எல்லாம் ஆகும், ஒன்றும் குழந்தை க்ஷேமமாக இருக்குது, அதான் வேணுண்டி அப்படின்னு அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்தினாலாம். பாவம் எல்லாரும். குழந்தைக்கு இன்னொரு நாள் என்னாச்சாம், இந்த குழந்தைய மடியில் வச்சுண்டு அதுக்கு பாலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் யசோதம்மா அதுக்கு பாலை கொடுத்துட்டு நாக்கை வழிக்கணுமே சொல்லிட்டு நாக்கை வழிக்க வந்தாளாம். அதுக்கு ஆணு வாயை திறந்து அப்படி நாக்கை வழிக்க, அதுவும் 6 கொட்டாவி விட்டுதாம். அது ஒரு கொட்டாவியில் அப்படி உள்ளே பார்க்கும்பொழுது முகம் லாலயதி ராஜன் ஜிரும்பதோ ததிருஷே இதம். அந்த முகத்தை தொடச்சு அதை நாக்கு வழிக்கிறதுக்காக அப்படி கையை திறதுக்கு உள்ள விடுறா. அதுவும் அப்போ தான் கொட்டாவியோட வாயை திறந்துதான். அப்போது இதைத்தான் பார்த்தாள் அவள் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ சுகர். கம் ரோதசி ஜோதிரனீகம் ஆஷா சூரிய இந்து வக்னி ஸ்வசன் அம்புதீம் ச த்வீபான் நாகான் தத்ருஹிது வனானி பூதானி யானி ஸ்திர ஜங்கமானி. அந்த சின்ன வாய்க்குள்ள ஆகாசம், பூமி, சூரியன், சந்திரன், திசைகள், காற்று, அலை, கடல், தீபங்கள், பர்வதங்கள், நதிகள், வனங்கள், உபவனங்கள், சராச்சர ஜங்கமம் அத்தனையும் பார்த்தாலாம் அந்த சின்ன வாய்க்குள்ள அப்படின்னு ஒரு தடவை ஏற்கனவே பகவான் காமிக்கிறான். மண்ணு தின்னு பண்ண லீலை அப்புறம் வரப்போகிறது. அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இதை காமிச்சான். அப்படியே மயங்கி போயிட்டாலாம் யசோதா. நான் ஒன்றும் நினச்சிக்கல, உடனே மாயால் மயக்கினானாம் அவளை. கண்ணனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா,
பகவானுக்கு ஒரு ப்ராப்ளம் இது, சூரியனுடைய ஒளிச்சத்தை மறைக்க முடியுமோ அந்த மாதிரி இவனுடைய திவ்யத்துவத்தை இவனாலேயே மறைக்க முடியாது. இவனுடைய திவ்யத்துவத்தை இவனாலேயே மறைக்க முடியாது. அதனால்தான் மாயையை எப்பவுமே வச்சுட்டே இருக்கான் கூடவே. அது கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துடுத்துன்னா இவன் திவ்யத்துவம் வெளியில் வந்துடும். அது இருக்க ஷால் மாதிரி போதி வச்சுட்டு இருக்கான். மாயா ஜவனிகா சன்னம் அப்படிங்கிறா குந்தி தேவி. மாயை அப்படிங்கிற திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா அப்படின்னு பாட்டு வருதோ இல்லையோ, அந்த திரை என்ன திரை அப்படின்னா மாயைங்கிற திரை. அந்த மாயைங்கிற திரைக்கு பின்னால் நின்றுருக்கிற வரைக்கும் இவனுடைய திவ்யத்துவம் நமக்கு தெரியாமத்தான் இருக்கும். ஒரு கால் அந்த திரை விலகித்தோ இவன் திவ்யத்துவம் தெரிஞ்சு போயிடும். அன்றைக்கி ஏதோ கொட்டாவி விடுற ஒரு அலட்சியத்தில் அந்த மாயை கொஞ்சம் நகர்ந்துடுத்து போல் இருக்கு. உடனே பிரபஞ்சங்கள்லாம் அண்டச்சராச்சரங்கள்லாம் வாய்க்குள்ளே தெரிஞ்சுது. பார்த்த உடனே யசோதை என்னடாதுன்னா ஜிஜோ எங்கேயாவது தெரிஞ்சிடுற போகிறது அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு உடனே மாயை கொண்டு வந்துட்டான். ஒரு வருஷம் ஆச்சு, குழந்தைக்கு இன்னும் பேரே வைக்கல. அவள் ஒரு நல்ல நாள் வரட்டும் வரட்டும்னு அவளும் காத்துட்டே இருக்கா. நாளே வரமாட்டேங்க, பூத்தில் தான் வரா, திருநாவரத்தம் தான் வரான், நல்ல நாள் வரமாட்டேங்கிறது, காத்துட்டே இருக்கா. அதுக்குள்ளே வசுதேவர் என்ன பண்ணார், கர்க மகரிஷி அவருடைய குலகுரு அவரை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், உங்களுக்கு நன்னாவே தெரியும் நம்ம 2 குழந்தைகள் அங்கே வளர்ந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அவளுக்கு இன்னும் பேரே வைக்கலை. நம்ம ஆத்து வழக்கப்படி நீங்கள் தான் போய் பேர் வைக்கணும். அதனால் சித்த உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கோகுலம் வரைக்கும் போய் குழந்தைகளுக்கு பேர் வச்சுட்டு வரீங்களா அப்படின்னாராம். அவர் அல்வா திங்கிறதுக்கு கூலியா, கரும்பு தின்ன கூலியோ அப்படின்னு சொல்லி கிளம்பினாராம். உடனே இங்கே நந்தகோபநாத்துக்கு வந்த உடனே நந்தகோபனுக்கும் ஆசை பேர் வைக்கணும், நல்ல பிராமணா கிடச்சா தேவலையேன்னு. ஒரு துறையா இவர் கர்கர் தானாக வந்தாரா, ஒரே சந்தோஷம். பிராமணாம் நித்தராம் குருஹு, நீங்கள் குரு மாதிரி வந்திருக்கேன் எங்களுக்கு. இந்த மாதிரி மகாத்மாக்கள் வந்தால் நாங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், பாக்கியம் எங்களுக்கு, நீங்கள் உங்களால் எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு. என்னது, எங்கள் ஆற்றுல 2 குழந்தைகள், வசுதேவருடைய ஒரு குழந்தை பாவம், இன்னொன்று நம்ம பார்த்து குஞ்சு, 2த்துக்கும் பேர் வைக்கலை, நீ கொஞ்சம் பேர் வச்சா தேவையில்லையேன்னா. ஆட்டுமே அப்படின்னாராம். ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி. ஓ ஆட்டுமே வந்து வச்சா போச்சு. ஆனால் எதுக்கும் கொஞ்சம் கண்ணும் காதும் வச்சமாக பண்ணுவோம். நம்ம ஊர் அறியெல்லாம் பண்ண வேண்டாம். கம்சனுக்கு ஏற்கனவே நிறைய டவுட் இருக்குது. யாரும் பெருசாக ஊரை கூட்டி பெருசாக பண்ணாதே, நம்ம பாட்டு தனியாக பண்ணுவோமே என்ன. உடனே நந்தகோபன் சொன்னால் நம்ம மாட்டு கொட்டகையிலேயே பண்ணிவிடுவோம், வேற எங்கேயும் போடணும், மாட்டு கொட்டகையில் பண்ணிவிடுவோம். யாரும் இருக்க மாட்டா, நான் இருக்கேன், யசோதை, ரோஹிணி, 2 குழந்தைகள், நீங்கள், இவ்வளோதான், கண்ணுங்காதும் வச்ச மாதிரி பண்ணிவிடுவோம். சரி ஆகட்டும்னு வந்தார் அங்கே கர்கர். 2 குழந்தைங்க கூட்டின்னு வந்தா. முதல் குழந்தைக்கு பேர் வைக்கணுமே, அதானே மூத்தவனுக்கு தானே முதல்ல பேருங்கிறதுனால அவனை கொண்டு வந்து, இந்த குழந்தை ரோஹிணி பிள்ளையான இந்த குழந்தை எல்லாரையும் ரமிக்கச் செய்வான், எல்லாருக்கும் ஆனந்தத்தை ஊட்டுவான் அப்படிங்கிறதுனால ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அவனுக்கு. பிற்காலத்தில் ரொம்ப பலவானாக இருப்பான், அதனால பலராமன் அப்படின்னு அவன் அழைக்கப்பெறுவான். அதுக்கப்புறம் எல்லா எதுக்களையும் ஒன்று சேர்ப்பான். அவனுக்கு விரோதிங்கிறது ரொம்ப பிடிக்காது, எல்லாம் யூனிட்டி பிடிக்குங்கிறதுனால சங்கர்ஷணன் அப்படின்னு இன்னொரு பேரும் வைக்கிறேன் அவனுக்கு. 3 பேர் வச்சார், ராமன், பலன், சங்கர்ஷணன் 3 பேர் வச்சார். அடுத்தது இவனோட டர்ன், நம்ம கண்ணனோட டர்ன். கண்ணனை பார்த்த உடனே இது சட்டுப்புட்டுன்னு பேர் வச்சுட்டார். ஏதோ 3 பேர் தள்ளிக்கோ, கண்ணனை கண்டா, இந்த குழந்தைய கண்டா அப்படின்னு. அதை பார்த்த உடனே ஆசன் வர்ணாத்ரயஹ்யஸ்ய கிருணதோனுயுகம் தனுஹு சுக்லோ ரக்தஸ்ததா பீத இதானீம் கிருஷ்ணதாம் கதா. இந்த குழந்தை இருக்கேப்பா, ஒரு யுகத்துலேயும் பிறந்திருக்கு இந்த குழந்தை. முன்னாடி ஒரு தடவை வெள்ளை வெள்ளையர்னு பிறந்தது, அதுக்கப்புறம் செக்கச்செவேல்னு பிறந்தது, அப்புறம் மஞ்சள் கலரில் பிறந்தது, இப்போ கருப்பாக பிறந்திருக்கு இந்த குழந்தை. அதாவது முதல்ல யூரோப்பில் பிறந்தது, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பிறந்தது, அதுக்கப்புறம் சைனாவில் பிறந்தது, இப்போ நம்ம ஊரில் பிறந்திருக்கு அப்படிங்கிறாராம். என்ன கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பல வண்ணங்களோடு பிறக்கக்கூடிய குழந்தை இது. பிராகயம் வசுதேவஸ்ய க்வச்சித் ஜாதகா தவாத்மஜகா. ஒரு காலத்தில் வசுதேவனுக்கு குழந்தையாக பிறந்திருக்கு இந்த குழந்தை, அதனால் அவனுக்கு வாசுதேவன் ஒரு பேர் வைக்கிறேன். வாசுதேவ இதி ஸ்ரீமான் அபிஜ்ஞாகா சம்பிரச்சக்ஷதே. இவனுக்கு வாசுதேவன் ஒரு பேர் இருக்கட்டும். பெரிய பண்டிதாலாம் இவனை வாசுதேவன் தான் கூப்பிடுவா.
வாசுதேவன் ஒரு பேர். உடனே யசோதை சொன்னா, அந்த குழந்தைக்கு 3 பேர் வச்சேளே, ஒரு பேரோடு நிறுத்திவிட்டே, இன்னும் 2 பேர் தான் வைக்கிறது அப்படின்னா யசோதை. உடனே சொன்னார், பகூனி சந்தி நாமானி ரூபாணி ச சுத்தஸ்யதே. உன் குழந்தைக்கு 1 2 3 பல பேர்கள் உண்டு, சஹசிரநாமங்கள் உண்டு இந்த குழந்தைக்கு, பல ரூபங்கள் உண்டு இந்த குழந்தைக்கு. குணகர்மானு ரூபாணி தான்யகம் வேத நோஜனாக. எல்லாருக்கும் தெரியாது, எங்களை போன்ற ஆத்ம ஜானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் தான் தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு அன்னைக்கு விஸ்வாமித்திரர் தசரதனுடைய சபையில் ராமரை பற்றி சொன்னார். இவனுடைய மகாத்மியம் எனக்கு தெரியும், வசிஷ்டருக்கு தெரியும், உனக்கெல்லாம் தெரியாதுன்னு எப்படி சொன்னாரோ அதே போல இங்க கர்க மகரிஷி சொல்றார், இவனுடைய பிரதாபம் எனக்கு தெரியும். பகூனி சந்தி நாமானி ரூபாணி ச சுதஸ்ய ச குண கர்ம அனுரூபாணி தான்யகம் வேத நோ ஜனாக. ஏஷ ஏவ ஸ்ரேய ஆதஸ்யத் கோப கோகுல நந்தனஹ அனேன சர்வதுர்காணி யூயம் அஞ்சஸ்தரஷ்யத. இந்த கோகுலத்துக்கு இவன் வந்ததுனால உங்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும், என்னென்ன கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் தூரமாகும் இவனுடைய அனுகிரகத்தினாலே. தஸ்மாத் நந்த ஆத்மஜ ஐயோ நந்தாத்மஜோயம் தே நாராயண சமகுணைஹ ஸ்ரீயா கீர்த்தியா அனுபாவேன கோபா யஸ்வ சமாஹிதா. உலகத்தை ரட்சிக்கிறதுலையும் கீர்த்தியிலையும் யசஸ்லையும் வீரியத்திலையும் கம்பீரியத்திலையும் சாட்சாத்து ஸ்ரீமன் நாராயணனுடைய சமமாக இருக்கிறதுனால இவனுக்கு நாராயணன் ஒரு பெயர், வாசுதேவன் ஒரு பெயர், நாராயணன் ஒரு பெயர் அப்படின்னு பேரெல்லாம் கொடுக்குறார். கண்ணன்கிற பெயர் கடைசியில் இவர் கொடுத்தது பெயர் காணும். இவர் 2 தான் கொடுக்குறார் பேர். நாராயணன் ஒரு பேர், வாசுதேவன் ஒரு பேர். இப்படி கொடுத்த உடனே யசோதை பார்த்தா இதெல்லாம் என்ன பேர், என் குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது, இதுக்கு எழுத்துக்கு ஒரு பேர் வாசுதேவன், வாசு வாசுன்னு கூப்பிடணும். அப்புறம் நன்னாவே இல்லை, பிடிக்கல அவளுக்கு. நாராயணன் அப்படின்னு அதை சுருக்கினா நானும்பா, இல்லைன்னா நரிம்பா. நரியும் நன்னால நானும் நல்லா இல்லை. இது அழகான சுருக்கமாக ஒரு பேர் வேணும்னா பார்த்தா கண்ணுங்கருக்கு அவருக்கு குழந்தை கறிக்குட்டியா கிருஷ்ணன் வேறு வைப்போம்னா கிருஷ்ணன் அப்படின்னு பேர். கடைசி இன்னும் கிருஷ்ணன் தான் பிரசித்தம். வாசுதேவன் நாராயணன் அப்புறம் நம்ம கிருஷ்ணன் கண்ணன் கண்ணன் கிட்டன் குட்டன்லாம் வேறு அவனுக்கு இல்லையா. கான்ஹா அப்படின்பா நார்த் இந்தியாவிலலாம், கன்ஹையா கான்ஹா அப்படின்னு பேர். நமக்கெல்லாம் கண்ணன் கண்ணன் கண்ணன்னு சொல்கிற பேர் கிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் கடைசி வரைக்கும் நிலைச்சது அந்த அழகான கிருஷ்ண மந்திரம், கிருஷ்ணன் நாமம் தான். இப்படியா நாமகரணம் ஆச்சு இந்த குழந்தைகளுக்கு. நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படிங்கிற மாதிரியாக 2ம் வளர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளில் பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு, பலராமன் கொஞ்சம் சாத்வீகமான குழந்தை, ரொம்ப தப்பு தண்டாக்களுக்கெல்லாம் போகாது அப்படின்றது. இந்த கடைக்குட்டியோன்னா அது பண்ணாத லூட்டி இல்லை, விஷமம் இல்லை, தான் பண்ணுறதோடு மட்டும் இல்லை அண்ணாவையும் சேர்த்துட்டு இழுத்துன்னு போகிறது எல்லாத்துக்கும். 2 ஒன்றா தானே வளர்கிறதுகள், 2 சின்ன சின்ன குழந்தைகள் தான், பெரிய வித்தியாசம் இல்லை. 1 வயசு வித்தியாசம் கூட கிடையாது அவளுக்கு, 1 வயசு வித்தியாசம் கூட கிடையாது. ஏன்னா பாதியில் அங்கே வந்துவிட்டு அந்த குழந்தை தான், அப்புறம் தானே இங்கே பிறந்தது, ரொம்ப சின்னது, வித்தியாசமே கிடையாது. 2 குழந்தைகள் லூட்டியும் விஷமமாக இருக்காம். தவழ ஆரம்பித்ததுலேருந்து இவாளுக்கு ஒரு நிமிஷம் இருப்பு கொள்ளலையாம். யசோதைக்கும் ரோஹிணிக்கும் எங்கே பாரு தவிழ்ந்தது, எங்கே போகிறது தவிழ்ந்து போகிறதுன்னா கண்ணுக்குட்டி இருக்கா, கண்ணுக்குட்டியை வாழை பிடிச்சுட்டு விடுறோம். அதுவே கண்ணுக்குட்டி பாவம், அதுக்கு வாலெல்லாம் பிடிச்சி பழக்கம் இல்லை. பெரிய மாடாக இருந்தால் பொறுத்துக்கும், கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சா அது ஓடுறது, அது ஓட இதுவும் விடாமல் இது பின்னாடியே தரன்னு அந்த மண் செகதி தான் எல்லாம் போகும். அதில் இழுத்துட்டு போகிறது குழந்தை. அங்கேருந்து கூட்டின்னு வந்து உள்ளுக்குள்ளே வச்சா அங்கே காக்கா பிடிக்கிறேன்னு கவ்வை விட்டு குரோவை பிடிச்சிருந்தது, காக்காய் பிடிக்க போகிறது. கிச்சனில் நெருப்பு எரிஞ்சுன்றதுன்னா நெருப்பு கிட்ட போகிறது. கத்தி கபடான்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுக்கிறது. பூனை இருந்ததுன்னா அது பூனையை பிடிச்சிட்டு கொஞ்சின்னு இருக்கு. பொழுது போல் பூனையை பிடிச்சிட்டு இருந்தான் நான் இல்லையா. தமிழில் சொல்லுவா இல்லையா, பொழுது போகாத அம்பட்டன் பூனையை பிடிச்சி சரைச்சானாம்பா. உங்கள் ஸ்ரீலங்கன் தமிழில் மெனக்கெட்ட அம்பட்டன்னு சொல்லுவேள். அந்த மாதிரி பூனையை பிடிச்சிட்டு அதை கொஞ்சின்னு இருக்கு, நாயை பிடிச்சின்னு கொஞ்சிருது,
முள் செடிகள்லாம் எங்கேயாவது இருந்ததுன்னா அங்கே போய் போகிறது. இவாளுக்காக ஒரு வீட்டில் ஒரு வேலை ஆமாட்டேங்கிறது ஓடி ஓடி பிடிச்சிட்டே இருக்கா அவள் குழந்தைகள் ரெண்டுத்தையும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தவழெழுத்து நிறுத்தி ஓட ஆரம்பிச்சு கொடுத்தா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாக எடுத்து. இவன் ஓடினா இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்தாம். என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறதெல்லாம் சாயங்காலம் வந்து பார்க்கலாம். கொஞ்ச நாள் ஓடி ஆடி விளையாடட்டும். அவனும் கோபிகள்லாம் வரப்போகிறாளாம். அந்த அத்தனை கோபிமார்களும் வந்து ஒரு நாளைக்கு பெரிய லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸே வச்சுட்டு யசோதைக்கு முன்னாடி நிற்க போகிறா. அதெல்லாம் கொஞ்சம் அவள் ஜெனரேட் பண்ணணும், டைம் கொடுப்போம் கம்பைல் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் நம்ம போயிட்டு சாயங்காலம் வருவோம். இன்னும் மேலே இந்த கிருஷ்ண லீலைகள் கிருஷ்ண கதை இன்னும் 3 நாளைக்கு நமக்கு கிருஷ்ணன் தான். இந்த கிருஷ்ணானுபவத்தை நம்மளும் அனுபவிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம். सर्वे बन्धु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शान्ति शान्ति शान्ति. हरिः ओम तत्सत्. श्री साईश्वरार्पणमस्तु.